குட் மார்னிங் எல்லாம். ஸோ நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற அசைன்மெண்ட் வந்து ஐடி ஃபோர் மார்க்கெட்டிங், அதாவது வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது லெவல் 4ல் வந்து ஸ்பெஷலாக மார்க்கெட்டிங் சப்ஜெக்டை செலக்ட் தெரிவு செய்யக்கூடிய சப்ஜெக்ட் தான் இந்த டெக்னாலஜி சொல்கிறது. Friday 26 வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்றைக்கு நான் 25 ஸோ 25 26 ஒரு 2 days இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வெயிட் பண்ணி ஆன்சரை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, in the current business world, most of companies are using information technology activities. Technology advancement help business organization streamline their operation. அதாவது வந்து இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பம் வந்து சந்தைப்படுத்தல் செயற்பாடுகளில் பல்வேறு வகையில் பயன்படுத்தப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அது பயன்படுத்துவதாக வந்து அந்த நிறுவனத்துக்கு பல்வேறு நன்மைகள் வந்து கிடைக்கப்பெறுகின்றதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ செலக்ட் த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் யுவர் சாய்ஸ். டிஸ்கஸ் ஹவ் தே யூட்டிலைஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபார் த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் சஜஸ்ட் ஃபார் ஐடி அப்ளிகேஷன் தட் கேன் பி யூஸ்டு என்ஹான்ஸ் த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ். அப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால், உங்களை வந்து ஒரு நிறுவனம் ஒன்று தெரிவு செய்ய சொல்கிறாங்க. நீங்கள் தெரிவு செய்த நிறுவனத்தில் வந்து இந்த தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான செயற்பாடுகள் வந்து எவ்வாறு ஒழுங்கமைக்கப்படுகின்றன, அப்படி ஒழுங்கமைப்பதோட அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்ன ஐடி அப்ளிகேஷன்ஸ், அதாவது வந்து ஐடி அப்ளிகேஷன் சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டடான இல்லை, நார்மலாக வந்து இந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பயன்படுத்தப்படுகின்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லி, அதாவது வந்து நாங்கள் பொதுவாக அதை சொல்கிறது வந்து அதாவது இப்போ ரிக்யர்மெண்ட் ஒன்று தேவைப்படும். ஓகே, இந்த ப்ராசஸை வந்து இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி. ஸோ அதுக்காக வந்து தான் நாங்கள் அதை சொல்கிறது வந்து ஐடி, அதை தான் வந்து நாங்கள் சொல்கிறது நார்மலாக வந்து அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதாவது வந்து பிரயோகம், ஒரு விஷயத்தை வந்து பிரயோகிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு இப்போ இந்த ஒரு சிஸ்டத்தை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு என்ன ஒரு அப்ளிகேஷன் ஒன்று தேவை. ஸோ அதுதான் வந்து நாங்கள் பிரயோகம்னு சொல்லி நாங்கள் நார்மலாக சொல்லுவோம். ஓகே, ஸோ application that can be used in as the marketing activities. ஸோ அந்த அப்ளிகேஷன், அந்த ஐடி அப்ளிகேஷன்ஸுங்களை பயன்படுத்தி வந்து எப்படி மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. 150 வேர்ட், அதாவது முதலாவது கொஷனுக்கு 150 வேர்ட் 5 மார்க்ஸ், ரெண்டாவது கொஷனுக்கு 1000 வேர்ட், ஸோ 75 மார்க்ஸ், மூன்றாவது கொஷனுக்கு வந்து 20 மார்க்ஸ், ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ். ஓகே, சரி. இப்போ இங்கே வந்து முதலாவது வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னால், நாங்கள் தெரிவு செஞ்ச ஆர்கனைசேஷனை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதுக்காக வந்து ஈஸியாக தெரிவு செய்யக்கூடிய ஆர்கனைசேஷன் சொல்லி சொன்னால் பேங்க் இண்டஸ்ட்ரியோ ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரியோ அப்படி எடுக்கலாம். சரியா, பேங்க் ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரி எடுக்கலாம். சரியா, அது இல்லாமல் வந்து நார்மலாக எடுக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் என்னது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி எடுக்கலாம். சரியா, ஸோ இதுகள் வந்து சேவிஸ் அப்படி என்று சொல்லி சொன்னால் ஃபுட் சிட்டி அந்த மாதிரியான நிறுவனங்கள் எடுக்கலாம், அதாவது பொருள் சேவை. ஸோ இதுக்காக நீங்கள் குட்ஸ் கம்பெனியோ அப்படி இல்லாட்டி சேவிஸ் கம்பெனியோ எதுனாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இது வந்து உங்களுக்காக நான் இங்கே இந்த கொஷனுக்காக வந்து ஒரு அசைன்மெண்ட் மாடல் ஆன்சர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஓகே, அதில் வந்து நம்ம தெரிவு செஞ்ச கம்பெனி வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னால் 1 minute. ஓகே, அதில் நான் தெரிவு செஞ்ச கம்பெனி என்னதுன்னு சொல்லி சொன்னால் ஹெச்என்பி ஜென்ரல் இன்சூரன்ஸ். அப்போ இன்ட்ரடக்ஷன் டு செலக்ட், முதலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இன்ட்ரடக்ஷன் டு செலக்டட் த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சொல்லி சொன்னால், அப்போ நாங்கள் இங்கே முதலாவது வந்து அந்த ஆர்கனைசேஷன் நேமை பற்றி நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது வந்து அந்த ப்ரீஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி சொன்னால் அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு, அந்த ஆர்கனைசேஷனுக்கு எந்த என்ன சொல்கிறது, எந்த அமைப்பில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு, அது அப்படி இல்லாட்டி எந்த லோவில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் வந்து ப்ரீஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஓகே, அடுத்தது வந்து நாங்கள் சொல்லணும் என்னன்னா அந்த ஆர்கனைசேஷன் விஷன்,
மிஷன சொல்லலாம். அதாவது அந்த ஆர்கனைசேஷனோட நோக்கம், குறிக்கோள் என்ன? அந்த நோக்கம் என்ன சொல்றது? இலக்கு என்னதுன்னு சொல்லலாம். அடுத்தது லீகல் டைப். அந்த ஆர்கனைசேஷன பத்தி லீகல் டைப்ன்னு சொன்னா, அது ஓகே. இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா, அப்படி இல்லாட்டி பிஎல்சி கம்பெனினான்னு சொல்லி. அடுத்தது வந்து இந்த நார்மலா இந்த வேல்யூஸ். சரியா? அப்ப அதாவது அந்த ஆர்கனைசேஷன்ட வேல்யூ என்ன இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இது நார்மலா வந்து இந்த ஆர்கனைசேஷன்ட நேம், அந்த பிரீஃப் ஹிஸ்டரி, அந்த விஷன், மிஷன், இந்த லீகல் டைப் இது எல்லாமே வந்து பொதுவா வந்து நீங்க எதுல பார்க்கலாம்னு சொன்னா, ஒரு Googleல வந்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா, ஒரு ஆர்கனைசேஷன பத்தி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து டைரக்ட்டா எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே. ஒன் மினிட். சரியா? ஸோ, அப்ப நீங்க அந்த ஆர்கனைசேஷன பத்தி அந்த வேல்யூஸ் அதுகள்லாம் சொல்லலாம். ஓகே. அடுத்தது வந்து ஆப்பரேஷன். அதாவது வந்து உண்மையா இந்த ஆர்கனைசேஷன் வந்து என்ன ஆப்பரேஷன்ஸ் என்ன இது? இது வந்து ஒரு சர்வீஸ் வணிகமா? ஸோ, இது வந்து அப்படி இல்லாட்டி பொருட்கள் சேவை வழங்குற பொருட்கள வழங்குற வணிகமா? ஸோ, அதுதான் ஆப்பரேஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. நாங்க அடுத்தது என்ன சொல்ல இந்த ஆர்கனைசேஷன் வந்து எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கு? இது ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரியா? பேங்கிங் இண்டஸ்ட்ரியில இருக்கா? இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கா? அந்த மாரி. சரியா? ஸோ, அடுத்தது வந்து நாங்க இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லக்குள்ள நாங்க சொல்லலாம் நார்மலா வந்து ஓகே. இந்த ஆர்கனைசேஷன்ட வந்து மார்க்கெட் ஷேர் எவ்வளோ இருக்கு? இந்த ஆர்கனைசேஷன் பொசிஷன் என்ன லெவல்ல இருக்குதுன்னு சொல்லி. அடுத்தது வந்து நாங்க இந்த ஆர்கனைசேஷன பத்தி சொல்ல, இந்த ஆர்கனைசேஷன்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது? ஸோ என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது? அந்த மாரியான விஷயங்கள வந்து நாங்க நார்மலா சொல்லலாம். ஓகே. அடுத்தது வந்து இந்த ஆர்கனைசேஷன் பொறுத்தவரை ஆர்கனைசேஷனுக்கான இருக்க காம்படிட்டர்ஸ் யாருமா இருந்தா, அந்த காம்படிட்டர்ஸ பத்தி நாங்க சும்மா ஜஸ்ட் பாருங்க. இப்ப இது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி. அப்ப இந்த ஹெச்என்பி ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு காம்படிட்டர்ஸ் யார் இருக்காங்களோ, அந்த காம்படிட்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்றது. அடுத்தது வந்து கஸ்டமர் டைப். அதாவது வந்து உண்மையா இப்ப எங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு சொன்னா, நாங்க மார்க்கெட்ல படிச்சோம் வெவ்வேறு கஸ்டமர் டைப் இருப்பாங்க. இதே இப்ப என்ன சொல்றது? இதே வந்து நீங்க ஒரு சைவ ஹோட்டல்ன்னு சொன்னா, அங்க கஸ்டமர் டைப் வந்து சைவ சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாரி இப்ப இதுல கஸ்டமர் டைப்ன்னு சொன்னா, நார்மலா ஜெனரல் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் ஃபார் த போத் இண்டிவிஜுவல் அண்ட் கார்ப்பரேட் கஸ்டமர். அதாவது வந்து காப்புறுதித்துறை, பொது காப்புறுதித்துறை வந்து தேவைப்படுகின்ற அனைத்து தரப்பினர்களும், அதாவது நிறுவனங்களா இருக்கலாம், தனிநபரா இருக்கலாம். அடுத்தது அந்த ஆர்கனைசேஷன்ட மைல்ஸ்டோன பத்தி நாங்க சொல்லலாம். ஸோ இந்த அச்சீவ்மென்ட் அடைஞ்சிருக்கு, இந்த டார்கெட்ட வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து நார்மலா நாங்க ஆர்கனைசேஷன்ட ஆப்ஜெக்டிவ் ஏதாவது இருந்தா, ஆப்ஜெக்டிவ மென்ஷன் பண்ணலாம். ஸோ எங்களுக்கு இங்க கேட்டிருக்காங்க இன்ட்ரோடக்ஷன் டூ செலக்டட் பிசினஸ் ஆர்கனைசேஷன். அதாவது அந்த ஆர்கனைசேஷன பத்தி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தான் குடுக்க சொல்றாங்க 150 வேர்ட்க்கு. அப்ப நாங்க 150 வேர்ட்க்கு குடுக்கக்குள்ள அந்த ஆர்கனைசேஷன்ட நேம், பிரீஃப் ஹிஸ்டரி, விஷன், மிஷன், லீகல் டைப் என்ன, ஆப்பரேஷன்ஸ் என்ன, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அந்த ஆர்கனைசேஷன்ட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கு, பிராண்ட் என்ன மாரி, அடுத்தது காம்படிட்டர பத்தி சொல்லலாம். கஸ்டமர் டைப், கீ மைல்ஸ்டோன பத்தி நார்மலா சொல்லலாம். இதுதான் ஒரு ஆர்கனைசேஷன பத்தி நாங்க சொல்லக்கூடிய பேசிக் திங். ஓகே. சரியா? ஸோ அடுத்தது வந்து உதாரணத்துக்கு பாருங்க. எஸ்எல்டி மோபிட்டல். ஸோ இந்த எஸ்எல்டி மோபிட்டல் எடுத்துக்கொண்டால், இப்ப இது ஒரு ஆர்கனைசேஷன பத்தி பிரீஃபா சொல்லக்கூடியது. பாருங்க, ஆர்கனைசேஷனோட நேம் எப்படி? இண்டஸ்ட்ரி லீகல் டைப். அதோட பிரீஃப் ஸ்டடி, ஆப்பரேஷன் ஸ்டடி, விஷன், மிஷன், வேல்யூஸ் என்ன மாரி இருக்கு? இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு? ஸோ அடுத்தது வந்து இது போர்ட்ஃபோலியோ அதாவது ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். ஸோ நெட்வொர்க் பிரான்ச்சஸ் இருந்தா அது எத்தனைன்னு சொல்லி நாங்க சொல்லலாம். அடுத்தது கீ ஸ்டேக் ஹோல்டர பத்தி, இண்டஸ்ட்ரி காம்படிஷன பத்தி சொல்லலாம். எவ்வளோ ஷேர்ஸ் கம்பெனிக்கு இருக்குன்னு சொல்லி. ஓகே. அடுத்தது வந்து கீ மைல்ஸ்டோன் அச்சீவ்மென்ட் சொல்லலாம். ஸோ இது வந்து நார்மலா வந்து அந்த எவ்வளோ வேர்ட் கவுண்ட் கேட்குறாங்க, அப்படி இல்லாட்டி எத்தன பேஜ் கேட்குறாங்கன்னு சொல்லி பொறுத்து வந்து இது மாறுபடும். ஸோ இது மோபிட்டர். அதேபோல வந்து டயலாக். ம். பாருங்க. டயலாக் கம்பெனி எடுத்துக்கொண்டா சேமே தான். ஸோ கம்பெனி, ஆப்பரேஷன், விஷன், மிஷன் என்ன இருக்குது? ஸோ ஃபைனான்ஷியல் சம்மரி ஏதாவது குடுக்குறேன்னா கூட அது குடுக்கலாம். அப்புறம் எங்கட கஸ்டமர் செக்மென்டேஷன் எப்படி இருக்காங்க? ஸோ யார் யாரு? ஸோ கஸ்டமர் பேஸ் எப்படி இருக்கு? ஸ்டேக் ஹோல்டர் அதாவது வந்து பங்கு இது ஸ்டேக் ஹோல்டர்ன்னு சொல்ல நிறுவனத்தில அக்கறை கொள்ற தரப்பினர்கள்.
அதுதான் ஸ்டேக் ஹோல்டர்ன்னு சொல்றது. கம்பெனி ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் எப்படி இருக்கு? ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ என்ன மாரி? ஸோ ஆ அடுத்தது வந்து இந்த மார்க்கெட் ஷேர்ஸ் என்ன இருக்கு? அடுத்தது வந்து பொசிஷன் பாருங்க. இப்ப இந்த ஒவ்வொரு கம்பெனி இருக்கிற பொசிஷன் என்னது? ஸோ இது நார்மலா வந்து ஒரு கம்பெனிய பத்தி பிரீஃபா இன்ட்ரோடக்ஷன் ஒண்ணு கேட்டாவோ, அப்படி இல்லாட்டி நார்மலா ஒரு ஆர்கனைசேஷன பத்தி வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கேட்டாவோ வந்து, நாங்க இந்த விஷயங்கள மென்ஷன் பண்ணா சரி. ஓகே. அப்ப முதலாவது கொஸ்டின் சரி. அடுத்தது பாருங்க. டிஸ்கஷன் ஹவ் வேரியஸ் ஐடி அப்ளிகேஷன் ஆர் யூட்டிலைஸ்ட் இன் த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ். சைட்டிங் எக்ஸாம்பிள் ஃப்ரம் தி செலக்டட் பிசினஸ் ஆர்கனைசேஷன். அதாவது வந்து என்ன சொல்லலாம்னு சொன்னா, இந்த ஐடி அப்ளிகேஷன்ஸ் அதாவது வந்து ஹவ் வேரியஸ் நாங்க ஐடி அப்ளிகேஷன்ஸ வந்து எப்படி நாங்க யூட்டிலைசேஷன் பண்ணலாம் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு. அப்ப இத வந்து எங்களுக்கு நாங்க தெரிவு செஞ்ச கம்பெனியோட வந்து உதாரணத்தோட வந்து சொல்றாங்க 1000 வேர்ட்க்கு. முதலாவது நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த ஐடி அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்ற விஷயம் என்னதுன்னு சொன்னா, அதாவது வந்து நாங்க ஒரு தேவைய நிறைவேற்றதுக்காக, அந்த தேவைய வந்து எவ்வாறு செய்ய முடியும்னு சொல்ற அந்த பிரயோகத்த தான், அந்த ப்ராசஸ தான் வந்து நாங்க அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லி நாங்க நார்மலா சொல்றோம். சரியா? ஸோ அப்ப அந்த ஐடி அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த ஐடி அப்ளிகேஷன்ஸ் வந்து காமன் அப்ளிகேஷன்ஸும் இருக்கு. அடுத்தது அப்படி இல்ல அந்த பிசினஸ் ஆர்கனைசேஷனுக்கு ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸும் இருக்கு. காமன் அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்றது வந்து எல்லா ஆர்கனைசேஷனும் வந்து ஓவராலா எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் வந்து பொதுவா வந்து மேற்கொள்ளக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் தான் நாங்க காமன் அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்றோம். சரியா? அப்படி இல்லாம வந்து குறிப்பிட்ட அந்த ஸ்பெசிஃபிக்கான ஆர்கனைசேஷன்ல மட்டும் காணப்படுற அப்ளிகேஷன்ஸ வந்து நாங்க அத சொல்றது வந்து என்னதுன்னு சொன்னா, அத வந்து நாங்க சிஸ்டம் அப்ளிகேஷன் சொல்லுவோம். அப்ப அந்த சிஸ்டம் அப்ளிகேஷன் வந்து நிறுவனத்துக்கு நிறுவனம் வந்து மாறுபடும். அந்த நிறுவனத்துல இருக்கிற தரப்பினர்களுக்கு மட்டும். அந்த நிறுவனம் வந்து அப்படி அனுமதி வழங்கி இருக்கிற தரப்பினர்களுக்கு மட்டும். ஸோ அந்த மாரியான அவங்களுக்கு மட்டும் தான் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த சிஸ்டம் அப்ளிகேஷன் வந்து வொர்க் ஆகும். ஓகே. ஸோ இப்ப உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இப்ப பேங்க் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப பேங்க்ல வந்து தர அந்த மொபைல் ஆப் ஒண்ணு இருக்குன்னு சொன்னா, மொபைல் ஆப் வந்து உங்களோட அந்த யூசர் லாகின் உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் அது வொர்க் ஆகும். ஸோ எந்த டீட்டெயில்ஸ் உங்களோட லாகின்ல போயிட்டு என்டர் டீட்டெயில்ஸ வந்து லாக் ஆகுனா வொர்க் ஆகாது. ஸோ அந்த மாரி. இப்போ உங்களோட கார்ட்ல வந்து உங்களோட பின் நம்பர் உங்களுக்குன்னு அலோகேட்டட் பண்ண பின் நம்பர தான் யூஸ் பண்ணலாம். இப்ப எந்த பின் நம்பர வந்து உங்களோட கார்ட்க்கு யூஸ் பண்ண முடியுமா? இல்ல. ஸோ அதுதான் வந்து அந்த மாரியான சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்றது. காமன் அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொன்னா, இப்ப நார்மலாவே வந்து நாங்க எல்லாருக்குமே வந்து பொதுவா எல்லாருக்குமா இருக்கலாம், எல்லார் ஆர்கனைசேஷன்ஸ்களா இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயமா காணப்படுறது தான் காமன் அப்ளிகேஷன். ஓகே. ஸோ அப்ப நாங்க இந்த தெரிவு செய்த ஆர்கனைசேஷன பொறுத்தளவுல வந்து இப்ப இந்த காமன் அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லக்குள்ள. ஓகே. ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த காமன் அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லும்போது, அது நாங்க சொல்றது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்னு சொல்றது. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்னு நாங்க சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா ஓகே. சரி. நான் ஒரு சில இது வந்து என்ன சொல்றது? பிசினஸ் ஐடி ஃபார் பிசினஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து செஞ்சது. ஸோ அசைன்மென்ட். நான் இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஓகே. இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்னு சொல்லும் பொழுது வந்து, நாங்க யூஸ் பண்ணக்கூடிய என்னென்ன வகையான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கோ, அது எல்லாமே வந்து என்னதுன்னு சொன்னா, நார்மலா பாருங்க. இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்க்கான உதாரணங்கள் வெப் என்ஜின், இணைய
தேடல் பொறிகள், விரித்தாள், செப்பரேட் ஷீட், அதாவது வந்து நாங்க எக்ஸல்னு சொல்லுவோம், டேட்டா பேஸ், கணனி விளையாட்டுகள், கம்ப்யூட்டர் கேம்ஸ், சொல்முறை வெளிப்படுத்தல், வேர்ட் ப்ராசஸிங், இது எல்லாமே வந்து நார்மலா வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லக்குள்ள வந்து அதாவது வந்து இந்த கணனி பொறி நிரல், அதாவது கணனிகள படிக்க எழுதுறதுக்காக பிற வகைப்பட்ட பல்வேறுபட்ட என்ன சொல்றது முறைகள்ல வந்து தரவுகள் சேமிக்கப்படுறதுக்காக வந்து தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து நாங்க யூஸ் பண்றோம். சரியா? ஸோ உதாரணத்துக்கு சொல்லப் போனா ஆ இப்ப இந்த அந்த அப்ளிகேஷன்ஸ் மூலமா வந்து நாங்க என்னென்ன மேற்கொள்றோம்னு சொன்னா, இந்த ஆர்கனைசேஷன பொறுத்தளவுல வந்து அதாவது டிவைஸஸ் ஸ்டோரேஜ் பண்ணிக்கொள்ள, அதாவது தேக்க சாதனங்கள் தொழில்களை கட்டுப்படுத்த, பயனர் கணினியுடன் எளிதாக தொடர்பு கொள்வதற்கு, அதாவது அந்த யூசர் வந்து அந்த கம்ப்யூட்டர்ல வந்து கனெக்ட் ஆக இருக்க அப்ளிகேஷன்ஸ் ஊடாக. அடுத்தது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ், அடுத்தது மெமரீஸ் யூஸ் பண்ண கணினியின் நினைவகத்த வந்து உகந்தவாறு பயன்படுத்திக் கொள்ள. நாங்க அந்த ஃபைல் மேனேஜ்மென்ட், ஃபைல் ரீஸ்டோர், ஸோ அந்த மாதிரியானதெல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷன் சிஸ்டம்னு சொல்றது வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ங்கிறது வந்து ரொம்ப யூஸ் பண்ணப்படுது. ஓகேயா? ஓகே. ஸோ அப்ப அதுல முதலாவது வந்து பாருங்க, நாங்க வந்து என்னதுன்னு சொன்னா, இந்த பணி செயல்முறையில வந்து ஓகே. விண்டோஸ் பணி செயல்முறை. அதாவது வந்து இப்ப விண்டோஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து நார்மலாவே வந்து நாங்க இந்த விண்டோஸ்ன்னு சொல்ற விஷயம் வந்து என்னதுக்கு யூஸ் பண்றது? ஒரு நிறுவனத்துல வந்து அதாவது வந்து நாங்க இப்ப இந்த ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க தெரிவு செஞ்ச ஆர்கனைசேஷனோட வந்து இத வந்து காமனா எழுதிக் கொண்டு போகலாம். அதாவது வந்து அவங்க மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்கலாம்? அவங்க ஏதாவது வந்து ஒரு இமேஜ் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். ஒரு அட்வர்டைசிங் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஒரு கஸ்டமருக்கு மார்க்கெட்டிங் ஒரு லெட்டர் ஒண்ணு டைப் பண்ணணும். ஸோ இதுக்காக வந்து கண்டிப்பா வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த வேர்ட் ப்ராசஸிங்க வந்து யூஸ் பண்ணியே ஆக வேண்டி வரும். அதுதான் வந்து நாங்க ஓகே. ஸோ அந்த வேர்ட் ப்ராசஸிங்க வந்து யூஸ் பண்ண வேண்டி வரும். ஓகே. இப்ப நார்மலா வந்து இப்ப இந்த H&B ஜெனரல் இன்சூரன்ஸ பொறுத்தளவுல வந்து இந்த எம்எஸ் ஆஃபீஸ் 365 தான் யூஸ் பண்ணுவாங்க. எம்எஸ் ஆஃபீஸ் 365ன்னு சொல்றது. ஓகே. ஓகே. இதுதான் அந்த எம்ஏஎஸ் 365 ஆஃபீஸ். ஸோ இந்த எம்ஏஎஸ் 365 ஆஃபீஸ்ல இந்த 365 இந்த மெயில்ல வந்து என்னென்ன யூசர்ஸ் இருக்குன்னு சொன்னா, இதுல மெயின் யூஸ்ஃபுல் தான் அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து நாங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து டிலீட்டட் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது இந்த நார்மலா வந்து மெயில் சிஸ்டம் நாங்க Outlook யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, அந்த Outlookலாம் வந்து மெயில வந்து நாங்க என்ன செய்றதுன்னு சொன்னா அப்டேட் ஆகுறது கஷ்டம். அந்த மாரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுகள்ல எல்லாம் வந்து ஸ்டோரேஜ்க்கு நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள இயலாது. இந்த 365ல எல்லாம் வந்து அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம வந்து இப்ப நாங்க இந்த 365ல வந்து நாங்க என்ன சொல்றது, மீட்டிங்ஸ், அதாவது டீம்ஸ் மீட்டிங், இந்த 365 கூடுதலா வந்து ப்ரொபரல் ஆகுறது வந்து இந்த டீம்ஸ் மீட்டிங். நாங்க சிஸ்டத்திலேயே வந்து இந்த மெயில் சிஸ்டத்தில் லாகின்லேயே வந்து நாங்க என்ன செய்றதுன்னா, டீம்ஸ் மீட்டிங் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது மார்க்கெட்டிங் ஆஃபீசர்ஸோட நாங்க கான்டாக்ட் பண்றதா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி வெளியில இருக்கிற நாங்க கஸ்டமரோட கனெக்ட் பண்றதுக்கா இருக்கலாம். ஸோ கஸ்டமர் ஏதாவது எங்களோட கம்பெனியில இருக்கோ அந்த கார்ப்பரேட் கிளையண்ட்ஸா இருக்கலாம், இண்டிவிஜுவல் கிளையண்ட்ஸா இருக்கலாம். அவங்களோட ஏதாவது ஒரு மீட்டிங், ஏதாவது ஒரு செட்டா இருக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் எல்லாம் யூஸ் ஆகப்படும். ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த நிறுவனங்கள்ல பயன்படுத்தப்படுகின்ற இந்த மைக்ரோசாஃப்ட் 365ன்னு சொல்றது. சரியா? ஸோ இது வந்து பெரும்பாலுமே வந்து இத பயன்படுத்தி நாங்க மைக்ரோசாஃப்ட் டேட்டாபேஸ், பப்ளிஷர் டாக்குமெண்ட், வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸெல் வேர்ட், அதுதான் செப்பரேட் ஷீட்ன்னு கூட நாங்க சொல்லுவோம். சரியா? இந்த வேர்ட நாங்க சொல்றது வந்து என்னதுன்னு சொன்னா, வேர்ட் ப்ராசஸிங்ன்னு சொல்றது. இத வந்து மைக்ரோசாஃப்ட் எஸ்எஸ் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ன்னு சொன்னா என்னது? அதாவது வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற அந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக நாங்க வந்து டாக்குமெண்ட் வந்து தயாரிக்கிறதுக்கு. ஸோ அவங்க அந்த ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டு அன்றாட நடவடிக்கையில வந்து இப்ப என்ன சொல்றது, அந்த ஆர்கனைசேஷன்ல மார்க்கெட்டிங் ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கலாம். மார்க்கெட்டிங் என்ன சொல்றது, அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்கலாம். கஸ்டமருக்கு அனுப்பக்கூடிய லெட்டர்ஸ் இருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட யூஸ் பண்ணி தான் என்ன செய்யக்கூடியதா இருக்கும்,
பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். சரியா? ஸோ அதுதான் அங்க சொல்றோம். அடுத்தது வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் ஒர்க் ஷீட். இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் ஒர்க் ஷீட்ன்னு சொல்லுவோம். நாங்க செப்பரேட் ஷீட்ன்னு கூட சொல்லுவோம். ஸோ இதன் மூலமா வந்து எங்கட்ட இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டா, அதாவது வந்து எக்ஸெல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணது. அதாவது வந்து இப்ப எங்கள்ட்ட வந்து எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ கஸ்டமர் ரெக்கார்ட் ஏதாவது நாங்க எக்ஸெல்ல வந்து அப்லோட் பண்ணிக்கொள்றது. ஸோ அப்படி இல்லாட்டி எங்களுக்கு மந்த்லி மார்க்கெட்டிங்ல வந்து எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நாங்க எக்ஸெல்ல வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஓகே. ஸோ அ எவ்வளோ அந்த என்ன சொல்றது? ஒரு மந்த்லி எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதுகள் எல்லாமே வந்து நாங்க இந்த எக்ஸெல் மூலமா வந்து அப்டேட் பண்ணி, நாங்க கஸ்டமருக்கோ, அப்படி இல்லாட்டி நிறுவனத்தில வேற தரப்பினர்களுக்கோ வந்து எங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு சொன்னா, அனுப்பக்கூடியதா இருக்கும். நாங்க அந்த எக்ஸெல் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம வந்து இப்ப நாங்க நார்மலா இந்த கணக்குகள் இப்ப இப்ப என்ன சொல்றது? மார்க்கெட்டிங்ல எவ்வளோ இப்போ ஒரு பொருளுக்கான விலை எவ்வளோ? ஸோ அதுபடி 10 பொருள் விற்பனை செஞ்சா, அந்த பொருளுக்கான பிரைஸ் எப்படி? ஸோ அதுகள் எல்லாமே வந்து நாங்க எக்ஸெல் ஷீட்லயே வந்து நாங்க அத யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே. ஸோ ஓகே. பாருங்க. ஸோ இந்த எக்ஸெல் ஷீட் ஓப்பன் பண்ணி வந்து, நாங்க இந்த அதாவது இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து ஓகே. இப்போ ஒரு குறிப்பிட்ட இப்ப இது வந்து ஹெச்&பி ஜெனரல் இன்சூரன்ஸ் இந்த மோட்டார் இன்சூரன்ஸ பேஸ் பண்ணி தானே இருக்கு. ஸோ நாங்க வந்து அந்த வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கலாம். இன்சூர்ட் நேமா இருக்கலாம். பாலிசி பீரியட் என்ன பீரியட். ஸோ அதுக்கான எவ்வளோ அமௌண்ட், என்ன பிரைஸ்ல வந்து நாங்க அந்த வெஹிக்கிள வந்து அவருக்கு காப்புறுதி செய்றோம்னு சொல்லி, இந்த எக்ஸெல் பேஸ யூஸ் பண்ணி கூட வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, டேட்டா எல்லாம் வழங்கலாம். ஸோ நார்மலாவே வந்து என்ன செய்யலாம், பெரிய பெரிய கோர்ப்பரேட் கஸ்டமர்ஸ்க்கு, அதாவது கோர்ப்பரேட் கிளையண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த நார்மலா வந்து இப்போ ஒரு கொட்டேஷன்ஸ் குடுப்போம் தானே! ஸோ அந்த கொட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த எக்ஸெல் பேஸ் பண்ணி தான் கொட்டேஷன் குடுப்போம். அதாவது ஒன் பை ஒன் பையா நாங்க அ கால்குலேட் பண்றத விட, இந்த கொட்டேஷன்ஸ்ல வந்து நாங்க ஃபார்முலாஸ கிரியேட் பண்ணி, ஸோ அந்த ஃபார்முலாவுக்கு பேஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, நாங்க அந்த கோர்ப்பரேட் கிளையன்ட்க்கு வந்து வெஹிக்கிள் வந்து இவ்வளோ தான் இன்சூரன்ஸ் பிரீமியம் இருக்குன்னு சொல்லி, இவ்வளோ உங்களோட இவ்வளோ 1000 1500 வெஹிக்கிள்க்கு ஸோ ஆக இவ்வளோ தான் இன்சூரன்ஸ் பிரீமியம்னு சொல்லி நாங்க சொல்றது. அதுக்காக வந்து நாங்க இந்த எக்ஸெல் இந்த செப்பரேட் ஷீட்ட வந்து நார்மலா யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ நாங்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து எப்படி எப்படி யூஸ் பண்றோம்ன்னு சொல்லி, ஸோ நீங்க சைட் எக்ஸாம்பிளோட வந்து நீங்க சொல்லணும். ஓகேயா? ஒன் மினிட். ஓகே. ஸோ பாருங்க. ஸோ இந்த எக்ஸல பேஸ் பண்ணி நாங்க என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, வெஹிக்கிள் வேல்யூ எல்லாம் போட்டு அதுக்கான பிரீமியம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி, ஸோ என்ன ரேட்ல வந்து பிரீமியம் கால்குலேட் ஆகுது. ஸோ என்ன மாரின்னு சொல்லி எல்லாமே வந்து எங்களுக்கு ஃபார்முலாவோட வந்து நாங்க அ ஒரு இஷ்யூ பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து நாங்க இந்த செப்பரேட் ஷீட் வந்து யூஸ் பண்றோம். ஓகே. சரி.
அடுத்தது வந்து நாங்க என்ன யூஸ் பண்றதுன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். அதாவது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் என்னது? ஸோ ஒரு மார்க்கெட்டிங்ல வந்து ஒரு பிரசன்டேஷன் செய்றதுக்காக. ஸோ சேல்ஸ் எவ்வளோ ஒரு கடந்த மாசத்துல வந்து எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு. எ ஸோ கூடுதலா வந்து சேல்ஸ் வந்து ஏஜென்ட் மூலமா வந்துச்சா? புரோக்கர் மூலமா வந்துச்சா? ஸோ யார் யார் மூலமா எங்களுக்கு வந்து சேல்ஸ் கூடுதலா நடந்திருக்கு? எந்த வெஹிக்கிள் கூடுதலா சேல்ஸ் நடந்திருக்கு? ஸோ அந்த மாரியான பேஸ் பண்ணி தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த பிரசன்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுது. பாருங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து இதெல்லாம் இந்த மார்க்கெட்டிங்ல வந்து எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் எங்களுக்கு இன்சூரன்ஸ் ஆகியிருக்கு. ஸோ என்னென்ன மாரி கிளைம்ஸ் நாங்க இஷ்யூ கிளைம்ஸ் வந்து அலோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஃபுல்லா எவ்வளோ நியூ பிசினஸ் எவ்வளோ வந்திருக்கு. ரினிவல்ஸ் என்ன மாரி வந்திருக்கு. ஸோ அடுத்தது வந்து இது எல்லாமே வந்து ஓவரால் இந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டடான விஷயங்களுக்காக, மார்க்கெட்டிங் ஃபங்ஷனுக்காக என்னென்ன நியூஸ் கொண்டு வரோம். ஸோ எவ்வளோ பாலிசிஸ் வந்து நாங்க ஒரு மந்த்லி இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த பாலிசிஸ்ல எவ்வளோ பிபிடபிள்யூபி இருக்கு. அதாவது பேமெண்ட் பண்ணாம அவுட்ஸ்டாண்டிங் பாலிசிஸ் எவ்வளோ இருக்கு. ஸோ ஹைபிரிட் வெஹிக்கிள் எவ்வளோ நாங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். ஹைபிரிட் வெஹிக்கிள் எவ்வளோ இன்சூரன்ஸ் பண்ணுவோம். இந்த மாரி மார்க்கெட்டிங் அனலைசிஸ் பண்றதுக்காக. ஸோ பாருங்க என்னென்ன லீசிங் கம்பெனிலேருந்து எங்களுக்கு கூடுதலான பிசினஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்காக வந்து இதெல்லாமே வந்து நாங்க ஒரு லுக் அவுட்டா பார்க்குறதுக்காக, ஒரு சம்மரைசிங்கா பார்க்குறதுக்காக தான் இந்த பிரசன்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்றது. ஓகேயா? ஸோ அதத்தான் வந்து நீங்க இங்கன மென்ஷன் பண்ணணும். ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து எஸ்எஸ் டேட்டாபேஸ். அதாவது வந்து இந்த தரவு தளவுகள பயன்படுத்தி வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, நாங்க ஒரு சந்தர்ப்பத்தில வந்து பல்வேறு தரப்பினர்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்கள வந்து வழங்குறது தான் இந்த டேட்டாபேஸ்ன்னு சொல்லி நாங்க நார்மலா சொல்றோம். ஓகே. ஸோ இது டேட்டாபேஸ். அப்ப நாங்க டேட்டாபேஸ பயன்படுத்தி வந்து இப்போ ஒரே டைம்ல வந்து இப்ப எக்ஸெல் டைப்ல டாக்குமெண்ட்ஸ வந்து எக்ஸெல்ல வந்து டேட்டாஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு, ஸோ அது வந்து நாங்க ஒரு லெட்டர் ஃபார்மேட் டைப் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கா அந்த லெட்டர்ல வந்து கேப்சர் ஆகும். அந்தந்த அட்ரஸ்க்கு, அந்தந்த அலோகேட்டட்க்கு போடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்க ஒரு கஸ்டமருக்காக நாங்க இன்வைட் பண்றோம்னு சொல்லுங்களேன். நெக்ஸ்ட் இயர் ரினிவல்க்கு. ஸோ அந்த நெக்ஸ்ட் இயர் ரினிவல்க்கு இன்வைட் பண்ணக்குள்ள நாங்க எக்ஸெல்ல வந்து என்ன செய்யணும், கஸ்டமர் டீட்டெயில்ஸ் அந்த அட்ரஸ் எல்லாம் போட்டோனே, ஒரு வேர்ட் ப்ராசஸிங்ல வந்து ஒரு ஃபார்மட் ஒண்ணு கிரியேட் பண்ணியாச்சு. லெட்டர் ஃபார்ம், இன்வைட் பண்ற ஃபார்மட். ஸோ அத இன்வைட் பண்ண பிறகு, நாங்க அந்த எக்ஸெல்ல வந்து அங்கன கிளிக் பண்ணி டேட்டாபேஸ் போகும்பொழுது, ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ இதுக்காக தான் நாங்க மைக்ரோசாஃப்ட் எஸ்எஸ் டேட்டாபேஸ் வந்து யூஸ் பண்றது. அடுத்தது வந்து நாங்க இந்த அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த வைரஸ், கம்ப்யூட்டர் வைரஸ் அதத்தான் நாங்க நச்சுறோம். நார்மலாவே வந்து அந்த ஆர்கனைசேஷன பொறுத்தளவுல எல்லா ஆர்கனைசேஷன்லயும் வந்து அவங்களோட கம்ப்யூட்டர்ஸ்க்கா இருக்கலாம், லேப்டாப்ஸ்க்கா இருக்கலாம், வைரஸ் கார்ட் வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்ப அந்த வைரஸ் கார்ட் யூஸ் பண்ணக்குள்ள இப்ப ஹெச்என்பி ஜெனரல் இன்சூரன்ஸ் பொறுத்தளவுல வந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த வைரஸ் கார்ட் தான் வந்து குளோபல் ப்ரொடெக்ட்ன்னு சொல்லி வைரஸ் கார்ட். அதாவது வந்து நாங்க ஒரு வைரஸ் கார்ட் யூஸ் பண்றதுக்கான காரணமே என்னதுன்னு சொன்னா, அதாவது வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு என்ன சொல்றது? அந்த ஹார்ட் டிரைவுக்கோ அப்படி இல்லாட்டி என்ன ஹார்ட்வேர்க்கோ, சாஃப்ட்வேர்க்கோ வந்து எந்த விதமான ஒரு கணனி அதாவது வைரஸாலயும் வந்து பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து நாங்க கம்ப்யூட்டர்ஸ் வைரஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. அப்ப இந்த ஆர்கனைசேஷன்லயே வந்து கம்ப்யூட்டர்ஸ் வைரஸ் வந்து யூஸ் பண்ணுது. இந்த கம்ப்யூட்டர்ஸ் வைரஸ்ங்கிறதுக்கு வந்து கூட ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான். சரியா? ஸோ அதாவது வந்து இது வந்து ஒரு வடிவத்துல இருக்காம எல்லா வடிவத்திலயும் காணப்படும்னு சொல்லி நாங்க சொல்லலாம். சரியா? ஸோ இந்த கம்ப்யூட்டர் வைரஸ் அடுத்தது. ஸோ பாருங்க நாங்க யூஸ் பண்ணக்கூடிய என்னென்ன ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் இருக்கு. பாருங்க இந்த என்னது காம்டோ ஆன்டிவைரஸ், அடுத்தது வந்து ஆவாஸ், பாண்டா, கிளவுட் ஆன்டிவைரஸ். ஸோ இந்த ஆன்டிவைரஸ் மூலமா வந்து அதாவது வந்து என்ன செய்றதுன்னு சொன்னா, எங்கட அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற டேட்டாஸா இருக்கலாம், எதுவுமே நாங்க யூஸ் பண்ணிக்கலாம், புரொடெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இப்ப நார்மலா வந்து இப்ப என்ன சொல்றது? இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து வேற எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி யூஎஸ்பியும் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஈவன் எங்கட யூஎஸ்பி கூட வந்து யூஸ் பண்ண முடியாது. சிடிஸ் வந்து அலோவ்ட் இல்ல. காரணம் இந்த வைரஸ் வந்து எவ் ஒ புரொடெக்ட் பண்றனால தான். ஸோ ஸ்பெஷலா வந்து நாங்க ஒரு ஒரு சில தரப்பினர்களுக்கு மட்டும் தான் என்ன செய்றான்னு சொன்னா, இந்த யூஎஸ்பியோ, இந்த சிடிஸோ அந்த மாரி டிரைவ் வந்து அ அ பிளக் பண்றதுக்கு வந்து அப்ரூவல் குடுத்துருக்காங்க. ஸோ இதுவன் மூலமா வந்து அந்த நிறுவனம் வந்து இந்த அப்ளிகேஷன பயன்படுத்தி வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த
என்ன சொல்றது? அந்த நிறுவனத்தில காணப்படுகின்ற சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர வந்து பாதுகாத்துக் கொள்ளப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டிங் நடவடிக்கைக்கு வந்து எப்படி உதவும்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க வந்து நார்மலாவே வந்து டேட்டாஸ் நெறைய வந்து புரொடெக்ட் பண்ணி வச்சிருப்போம். கஸ்டமரோட டேட்டாஸ். அதாவது வந்து இப்ப நார்மலா இந்த வருஷம் மட்டும் இல்ல, லாஸ்ட் இயர் அதுக்கு கடந்த 10 வருஷத்துக்கு முதல்ல. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து நாங்க டேட்டா புரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கக்குள்ள வந்து நாங்க இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணக்குள்ள வந்து என்ன செய்யலாம், அந்த கம்ப்யூட்டர்ல வந்து அந்த டேட்டா வந்து அழிவுபடாது. ஸோ அது வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அப்படி இல்லாத சந்தர்ப்பம் நான் இப்ப இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் ஒண்ணு யூஸ் பண்ணாட்டி வந்து உண்மையாலுமே அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற வந்து என்ன சொல்றோம் வைரஸ் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து வைரஸ் யூஸ் ஆகி அந்த டேட்டாவோட டெலீட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த நார்மலா வந்து இந்த ஆன்டிவைரஸ் அந்த கம்ப்யூட்டர் வைரஸ் வந்து யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லி நாங்க சொல்லலாம். ஓகே. ஸோ இதுக்காக வந்து பாருங்க, இப்ப எங்க இடையில வந்து செய்றாங்க என்னதுன்னு சொல்லி சொன்னா, அ என்னது ஆட்டோ ஸ்கேன் அப்டேட்டட் வந்து அது எல்லாமே வந்து நச்சுநிழல் பாதுகாப்பு உற்பத்திய வந்து செயற்படுத்துறது. சரியா? இப்போ உதாரணத்துக்கு வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ஆட்டோ அப்டேட் ஆகிரும். ஸோ அந்த ஆட்டோ அப்டேட் ஆகுற நிலையில வந்து இப்ப கம்ப்யூட்டர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த ஆட்டோ அப்டேட் ஆகாமலாம் இருந்தா, நாங்க வந்து அப்டேட் பண்ண வரைக்குமே வந்து கம்ப்யூட்டர் வந்து ஸ்லோனஸாவே தான் இருக்கும். ஸோ அந்தந்த டைம்ல ஆட்டோ அப்டேட் ஆகுறது. ஸோ அடுத்தது வந்து எல்லா இணையதளங்களுக்கும் வந்து சர்ச் பண்ணி போக முடியாது. ஸோ சரியா? ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போறேன்னா, ஓகே. இந்த இப்ப எம்ஐ சிஸ்டம் எடுத்துக்கொண்ட ஸோ இதுல ஓகே. ஒரு சில தேடல் ஒரு சில லிங்க் கிளிக் பண்ணலாம். ஒரு சில லிங்க் வந்து டைரக்ட்டா போக முடியாது. ஏன்னு சொன்னா, அந்த வைரஸ் பாதுகாப்பு மூலமா என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, பாதுகாக்கப்படுது. சரியா? ஸோ இதுகள் எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அந்த நிறுவனம் வந்து பாதுகாக்கப்படுது. அப்ப நாங்க இது மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்குனா கூட யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். என்னதுக்குன்னு சொல்லி சொன்னா, நார்மலா வந்து அதாவது வந்து அந்த தரவுகள் வந்து வேறு வேறு இப்ப நாங்க அந்த லிங்க்கள கிளிக் பண்றது மூலமா வந்து இந்த மார்க்கெட்டிங் யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், தரவுகளா இருக்கலாம் வந்து களவாடப்படக்கூடியதா இருக்கும். சைபர் செக்யூரிட்டி இல்லாம இருக்கக்கூடிய சான்ஸ். ஒரு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ அதுல இருந்தெல்லாம் வந்து இந்த புரொடெக்ட் பண்றதுக்காக வந்து தான் இந்த என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, இந்த வைரஸ் கார்ட் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஓகேயா? ஓகே. நான் அப்படியே ஒரு இமேஜிங் ஒண்ணு கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா? அந்த சோர்ஸ் கனெக்ஷன் ஃபெயில். அதாவது வந்து the page are used trying to the view that cannot be shown because the authority the received data could be the verified. Please contact the website owner inform that your ப்ராப்ளம். ஸோ சரி ஒரு சில வெப்சைட்ங்களுக்கு வந்து பிளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. காரணம் வந்து இப்ப எங்களோட டேட்டாஸ் அதாவது மார்க்கெட்டிங் சம்மந்தமா கஸ்டமரோட டேட்டாஸ் இருக்கலாம். அடுத்தது நெறைய அந்த என்ன சொல்றது ஆர்கனைசேஷனோட டேட்டாஸ், ரிசோர்ஸஸ் இருக்கலாம். அது எல்லாமே வந்து களவாடப்படும், டெலீட் ஆகக்கூடிய சான்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா, நார்மலா இந்த பிளாக் லிஸ்டட் வெப் பேஜஸ வந்து கூடுதலா வந்து யூஸ் பண்ணாம இருக்குது. ஸோ ஏதாவது பிளாக் பண்ணியிருக்கிற வெப் பேஜ் வந்து முடியுமான்னு மட்டும் போகக்கூடாது. சரியா? ஸோ அடுத்தது வந்து எந்த நேரமும் வந்து எங்களுக்கு மெயில் அலர்ட் வரும். அதாவது ஸ்பாம் மெயில் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லி. ஓகே. ஸோ இந்த இந்த ஸ்பாம் நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த மாரி நெறைய மெயில்ஸ் இருக்கு. ஸோ அதுகள் நார்மலா வந்து நாங்க என்ன செய்யறதுன்னு சொன்னா, யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி யூஸ் பண்ணக்குள்ள வந்து டேட்டாலாம் டெலீட்டட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து இந்த என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இந்த ஸோ வைரஸ் அப்ளிகேஷன வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேயா? ஸோ அடுத்து இந்த வெளியிலருந்து இணைக்கப்படும் தேக்கச்சாதம் யூஎஸ்பியா இருக்கலாம், ப பவர் கிளப் கேபிள்ஸா இருக்கலாம். எல்லாமே வந்து செக் பண்ண பிறகு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியும் சொல்றாங்க. ஓகே. அடுத்தது வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து நாங்க படிக்கிறது வந்துன்னா, வலைமோடி. அதாவது வந்து நாங்க இது சொல்றது வந்து Google பேஸ் சாஃப்ட்வேர ஃபார் ரிக்வயர்மென்ட். அதாவது வந்து இணையத்தினூடாக வந்து நாங்க இணைய பக்கத்த பார்வையிடுறதுக்காக பயன்படுத்துறது தான் வந்து இந்த வெப் ப்ரௌசர்ன்னு சொல்லி சொல்றோம். ஸோ வெப் ப்ரௌசர வந்து பொறுத்தளவுல வந்து HNB ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து இது இந்த ஃபயர்வால்ஸ் இருக்கு. அது இல்லாம என்ன சொல்லுதுன்னா, இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் ஸோ ஓகே. இது வந்து நார்மலா ஓகே. சாரி. இது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்ன்னு சொல்லி சொல்றது. ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ அதுகள தான் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர். அடுத்தது வந்து இந்த
Firefox. ஸோ இதுகள் தான் வந்து நார்மலா வந்து என்ன செய்றதுன்னு சொன்னா, H&B ஜெனரல் இன்சூரன்ஸ்ல யூஸ் பண்ணப்படுறது. ஸோ ஆகவே வந்து அந்த என்ன சொல்றது, அந்த வலைத்தளங்கள வந்து பயன்படுத்துறது மூலமா வந்து பல்வேறு மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன வந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து இப்ப ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த Google Trump வந்து அக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனூடாக வந்து அனைத்து விடயங்களையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடவும் முடியும்னு சொல்லி நாங்க சொல்றாங்க. ஓகே. ஸோ அதுக்கு அமைய அது அது மட்டும் இல்லாம வந்து, ஸோ இந்த Google ஃபார்ம் மூலமா வந்து எங்களுக்கு தேவையான விஷயங்கள, இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணிக்கொள்றதுக்கு, எங்களுடைய இன்டர்னல் இப்ப இந்த இன்டர்னல் எக்ஸ்ப்ளோர்ல தான் வந்து என்ன செய்றதுன்னு சொல்லி இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்ல வந்து தான் நார்மலா வந்து எங்களோட கம்பெனியிட வந்து சிஸ்டம்ஸ் எல்லாம் லாகின் ஆகுறது. ஸோ இது வந்து சிஸ்டம் அப்ளிகேஷன். இங்க இருக்க இந்த டிசிஎஸ்ஸா இருக்கலாம். இங்க டிசிஎஸ்ன்னு சொல்றது இந்த சிஆர்எஸ் அப்ளிகேஷன்ஸ், இந்த பிரான்ச் எம்ஏஎஸ், ஏஎஸ் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்ல மட்டும் தான் வந்து எக்ஸஸ் இருக்கு. ஸோ இது வந்து நார்மலா இந்த ஆர்கனைசேஷன்ல பயன்படுத்துற சிஸ்டம் அப்ளிகேஷன் தான். ஓகே. ஸோ இந்த Firefoxல தான் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா, நார்மலா வந்து நாங்க ஏதாவது இன்டர்நெட் பார்க்குறது என்றாலோ, ஸோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் தேடுறது என்றாலோ, நார்மலா வந்து யூஸ் பண்ணக்கூடிய இதுதான் இந்த Firefoxன்னு சொல்லி சொல்றது. ஓகே. ஸோ இது வந்து நார்மலாவே வந்து இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் வந்து கம்பெனியால யூஸ் பண்ற இன்டர்னல் சிஸ்டம்க்காக. ஸோ இந்த இது டிசிஎஸ்ன்னு சொல்லி ஒரு சிஸ்டம்ஸ், இது கஸ்டமர் ரிலேஷன் சென்டர் அப்ளிகேஷன்னு சொல்லி சிஸ்டம். ஸோ இதுல நெறைய இருக்கிற எக்கச்சக்கமான எல்லாமே வந்து சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து டேஷ்போர்ட், வொர்க் ஃப்ளோன்னு சொல்லி இருக்கு. குயிக் இன்ஃபோ இது எல்லாமே இன்டர்னலா யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம்ன்னு சொல்லி நாங்க சொல்றோம். சரியா? அடுத்தது நார்மலா வந்து அ நாங்க வந்து என்ன செய்றோம்ன்னு சொன்னா, சில ஆப்களையும் வந்து யூஸ் பண்ண முடியும்ன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த Googleல இந்த YouTubeஆ இருக்கலாம், டிரான்ஸ்லேஷன், லாங்குவேஜ் டைப்பிங், டிக்ஷனரி, இமெயில், டிரைவ், ஷீட், ஸ்லைட்ஸ் இதுகள் எல்லாமே வந்து நார்மலா வந்து இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்து நாங்க இந்த Googleல யூஸ் பண்ணி பயன்படுத்திக் கொள்ள முடியும்ன்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுகள் தான் வந்து நார்மலா வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அப்ளிகேஷன்ஸ் அதாவது H&B ஜெனரல் இன்சூரன்ஸ்ல யூஸ் பண்றது. இது வந்து காமனான அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ என்னதுன்னு சொன்னா, ஒரு சில ஆர்கனைசேஷனுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து மாறும். ஓகே. சரி. இதுல நான் இன்னும் கொஞ்சம் விஷயம் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ, இங்க நாங்க மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. பிளானர்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதாவது டேட்டா ஷெட்யூல். இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் அசைன் டாஸ்க். அதாவது வந்து இப்ப நாங்க இப்போ மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் சம்மந்தமா வந்து இந்த ஒரு டேட்ல கேம்ப் ஒண்ணு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஒண்ணு மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட் ஒண்ணு இப்ப இந்த டேட்ல இருக்கு. ஸோ, அதுக்காக வந்து நாங்க அந்த பிளானர்ன்னு சொல்லி ஒரு அ என்ன சொல்றது? அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த பிளானர்ல நாங்க அப்டேட் பண்ணி வச்சோம்னா, அந்த டைமுக்கு அந்த அந்த வீக்ல வந்து ரிமைண்ட் பண்றது. ஸோ அந்த டேட்ல ரிமைண்ட் பண்றது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் அதுதான் வந்து இந்த பிளானர்ன்னு சொல்லி சொல்ற அப்ளிகேஷன்ஸ் ஒண்ணு இருக்கு. அடுத்தது வந்து ஷேர் டாக்ஸ். இந்த ஷேர் டாக்ஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, இப்ப நாங்க ஒரு கஸ்டமருக்கு ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்றதுனாவோ, அப்படி இல்லாட்டி அந்த இன்டர்னல் பார்ட்டிக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்றதா யூஸ் பண்றது தான் ஷேர் டாக்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. இந்த வந்து காமன் ஷேர். ஸோ இதுவும் வந்து நார்மலா வந்து ஆர்கனைசேஷன்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய வந்து தான் இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஷேடோக்ஸ் மூலமா வந்து எங்கட என்ன சொல்றது? ஸோ எங்கட இன்டர்னல் பார்ட்டிக்கான டாக்குமெண்ட்ஸ் போடுறது, அப்படி இல்லாட்டி எக்ஸ்டர்னல் பார்ட்டிக்கான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் போடுறது. ஸோ அது எல்லாமே வந்து அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ள இருக்கிற தரப்பினர்களுக்கு போடுறதுல இந்த ஷேடோக்ஸ். ஸோ இதன் மூலமா வந்து இந்த மார்க்கெட் அதாவது வந்து ஒருத்தருக்கு என்ன சொல்றது? இப்போ உதாரணம் சொல்லப்போனா ஒரு அட்வர்டைஸ்மென்ட் டாக்குமெண்ட் வந்து நாங்க ஷேர் பண்றோம். அப்படி இல்லாட்டி ஒரு மந்த்லி சேல்ஸ் கவுண்ட் ஒண்ணு, ஒரு எக்ஸெல் ஷீட் ஒண்ணு டாக்குமெண்ட் ஷேர் பண்றோம். ஒரு ஒரு கஸ்டமருக்கான ஒரு லெட்டர ஷேர் பண்றோம். ஸோ அது எல்லாமே வந்து இந்த கொமன் ஷா இந்த சாரி என்ன சொல்றது? இந்த ஷேர் டாக்ஸ்ன்னு சொல்லி சொல்ற ஆப் மூலமா தான் வந்து நாங்க அத யூஸ் பண்ணிக்கொள்றது. சரியா? அடுத்தது வந்து கோஃப்ளீட்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இந்த கோஃப்ளீட்ன்னு சொல்லி சொன்னா லைக் ChatGPT. அதாவது வந்து கோஃப்ளீட்ன்னு சொல்லி சொல்றது வந்து அதுவும் ஒரு அப்ளிகேஷன் தான். இப்ப நாங்க ஒரு ChatGPT இப்ப எங்களுக்கு ஏதாவது தெரியாத விஷயம், தேவையான விஷயத்த நாங்க எப்படி தெரிஞ்சு கொள்றோமோ, அதே மாரி இந்த கோஃப்ளீட்ன்னு சொல்லி சொல்றது வந்து என்ன சொல்றதுன்னா, நார்மலா வந்து நார்மலா வந்து யூஸ் பண்ணக்கூடிய அதாவது என்னென்ன இன்ஃபர்மேஷன் அந்த மாரி எல்லாம் பெற்றுக்கொள்றதுக்கு. அடுத்தது வந்து டிரைவ். ஸோ டிரைவ பொறுத்தளவுல வந்து நார்மலா வந்து நாங்க ஆர்கனைசேஷன்ல வந்து ஸோ அவங்களுக்குன்னு வந்து பெர்சனலா வந்து டிரைவ் லிங்க் இருக்கு. ஸோ அந்த டிரைவ் லிங்க்ல வந்து அவங்களுக்குன்னு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கொள்றது. இப்ப நீங்க ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீசர்னா உங்களோட நீங்க வந்து அந்த மந்த்லி எவ்வளோ சேல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டார்கெட் வந்திருக்கு. ஸோ நீங்க எவ்வளோ என்ன சொல்றது?
பிசினஸ வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ, உங்களுக்கான கமிஷன்ஸ் என்ன மாரி. ஸோ, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான டிரைவ்ல வந்து நீங்க பெர்சனலா போட்டுக்கொள்ள முடியும். சரியா? ஸோ, அதுதான் வந்து அங்கன டிரைவ்ன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து நோட்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதுவும் ஒரு அப்ளிகேஷன். டாஸ்க் ரிமைண்டர், டூ டூ லிஸ்ட். இப்ப நாங்க இந்த டேட்ல இன்னைக்கு கஸ்டமர மீட் பண்ணணும். இந்த டேட்ல கஸ்டமருக்கு இந்த டாக்குமெண்ட்கள வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லி, நாங்க இந்த டாஸ்க் ரிமைண்டர்ன்னு சொல்லி அப்ளிகேஷன யூஸ் பண்றது மூலமா வந்து எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஆன் டைம்க்கு வந்து வரும். ஓகே நாங்க இன்றைக்கு வந்து இந்த ஒரு கிளையன்ட்டோட வந்து மீட்டிங் ஒண்ணு போடுறோம். ஸோ அந்த டைம்ல வந்து எங்களுக்கு வந்து மீ ரிமைண்ட் பண்ணப்படும். ஸோ அடுத்தது வந்து நான் அந்த ஃபயர்வால் வந்து யூஸ் சொல்லியாச்சு. இன்டர்நெட்ல வைரஸ் கார்ட் வந்து சொல்லியாச்சு. அடுத்தது வந்து இந்த கிளைம் போர்ட்டல். அதாவது வந்து இப்ப நாங்க நார்மலா சொல்லப்போனா, இப்ப நாங்க இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதாவது வந்து DGI அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு வந்து அது வந்து பொதுவா வந்து தேர்ட் பார்ட்டியால யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஒண்ணு தான். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த விஷயத்த பத்தி இந்த வீடியோல வந்து தெளிவா சொல்றாங்க. பாருங்க. ஸோ அதாவது வெஹிக்கிள் நடந்த பிறகு அந்த ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்த பிறகு அந்த எஸ்எஸ்எஸ் வர வரைக்கும் இருக்க தேவையில்ல. ஸோ அதுக்காக வந்து இவங்க கிளைமின்னு சொல்லி ஒரு ஆப் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிளைமின்னு சொல்லி ஆப்ல வந்து என்ன செய்றான்னு சொல்லி சொன்னா, ஓகே ஆக்சிடென்ட் நடந்தோனே அந்த ஃபோட்டோவெல்லாம் கால் பண்ணிட்டு பாருங்க. ஓகே. ஸோ பாருங்க அந்த அப்ளிகேஷன எப்படி யூஸ் பண்ணி அத செய்றது. ஸோ அதுதான் வந்து கிளைம் போர்ட்டல். ஸோ இந்த மாரி இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீசர். ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீசர்ஸ் வந்து அப்ப அவரு வந்து அறிமுகப்படுத்தின இன்சூரன்ஸ்ல வந்து கஸ்டமருக்கு வந்து அந்த ஆப்ப வந்து யூஸ் பண்ற அப்ளிகேஷன வந்து குடுக்குறது மூலமா வந்து அவர் அத ஈஸியா யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கிடுவாரு. இந்த எம்ஐ சிஸ்டம்னு சொல்லி நான் இந்த எம்ஐ சிஸ்டம்க்கு வரேன். அடுத்து வந்து வொர்க் ஃப்ளோ சிஸ்டம்னு சொல்லி இருக்குது. இதுவும் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்கு. அதாவது வந்து இப்ப இப்ப பிரான்ச்ல இருக்க ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீசர்ஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கவருக்கு வந்து ஒரு நியூ இன்சூரன்ஸ் ஒண்ணு போடணும்னு சொல்லி சொன்னா, அவரு அந்த மார்க்கெட்டிங் ஆஃபீசர்ஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ வந்து என்ன சொல்லன்னா, இந்த சிஸ்டத்துல வந்து அப்லோட் பண்றது. இந்த இதுதான் வொர்க் ஃப்ளோ சிஸ்டம்னு சொல்லி சொல்றது. ஸோ அந்த வொர்க் ஃப்ளோ சிஸ்டம் இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி போறதுகள் தான் இதுகள். ஸோ அந்த சிஸ்டத்துல வந்து ஓகே அவரு என்னது இன்சூரன்ஸ் கேன்சலேஷன் ஒண்ணா, அப்படி இல்லாட்டி அவர் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் அப்படி ஏதாவது நியூ பிசினஸ் சொன்னா. ஸோ அந்த மாரியான எல்லாமே வந்து அந்த வொர்க் ஃப்ளோ சிஸ்டத்துல வந்து அப்லோட் பண்ணோனே, ஆட்டோமேட்டிக்கா வந்து சிஸ்டத்துல வந்து என்ன நடக்கும்னா, வொர்க் அவுட் ஆகி ஃபங்ஷன்ஸ் ஆகும். சரியா? ஸோ, அ அது இல்லாம வந்து இதுதான் அந்த வொர்க் ஃப்ளோ சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லி நார்மலா சொல்றது. சரியா? ஸோ, அடுத்தது வந்து இந்த சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து இந்த டிசிஎஸ் நான் அதெல்லாம் ஆல்ரெடி சொன்னது தானே. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் தான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. சரியா? ஸோ அது இல்லாம வந்து ஒரு சில இன்னும் கொஞ்சம் காமனான நான் சொல்றேன் என்னதுன்னு சொன்னா, கம்யூனிகேஷன்க்கு அதாவது நாங்க இந்த இமெயில் யூஸ் பண்றது, Zoom மீட்டிங், Teams அந்த மாரியான விஷயங்களுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ எங்களுக்கு தேவையான கஸ்டமருக்கு வந்து மெயில் ஒண்ணு பண்ணிக்கொள்ள, அந்த கஸ்டமருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன வழங்க, இப்ப ஏதாவது ஒரு அட்வர்டைசிங் வருதுன்னு ஒரு ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு நாங்க லான்ச் பண்ணா, அந்த ப்ராடக்ட் சம்மந்த இன்ஃபர்மேஷன் வழங்குறதுக்காக தான் இந்த இமெயில் அதுகள்லாம் யூஸ் பண்றது. அடுத்தது வந்து டேட்டா மேனேஜ்மென்ட். அதாவது டேட்டா மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க இந்த கஸ்டமர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கீப் பண்ணி வச்சுக்கொள்ள, அந்த ரெக்கார்ட்ஸ வந்து சரியான டைம்ல வந்து யார் யாருக்கு நாங்க எக்ஸஸ் அலோட் பண்ணியிருக்கோம், யார் யாருக்கு பார்க்க முடியும். ஸோ அந்த மாரியான விஷயங்களுக்கு தான் இந்த டேட்டா மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்றது. சரியா? ஸோ அடுத்தது வந்து கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மென்ட் சிஆர்எம்ன்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து இதுல வந்து நார்மலா வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா,
சரி. அந்த வாடிக்கையாளர்ட்ட வந்து அந்த விபரங்கள் அதுகள் எல்லாம் சேகரிச்சு வச்ச பிறகு, அத வந்து இந்த முயற்சி சந்தைப்படுத்துறவர் வந்து செயற்படுத்த முடியும். அதாவது வந்து இப்ப மார்க்கெட்ல வந்து இன்னொரு கஸ்டமர் ஏற்கனவே இருக்கிற கஸ்டமருக்கு அந்த மெசேஜஸ் போடுறதுக்கு, எஸ்எம்எஸ் போட அவருக்கு இன்ஃபர்மேஷன் வழங்குறதுக்கு, ஸோ அது இல்லாம புதிய ப்ராடக்ட் அது பிராண்ட் வந்து அத பத்தி அவேர்னஸ் குடுக்குறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த சிஆர்எம்ன்னு சொல்ற ஒரு சிஸ்டம் தான் வந்து யூஸ் பண்ணப்படுது. அடுத்தது என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங்ன்னு சொல்றது. அதாவது என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங்னா இஆர்பி சிஸ்டம் சச் ஆஸ் அ ஒரக்கல்ன்னு சொல்றது. அதாவது இது என்ன சொல்றதுன்னு சொன்னா, இப்ப நார்மலா வந்து இப்ப இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்னால அது வந்து கனெக்ட் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு வந்து மார்க்கெட்டிங் ஆஃபீசர்ஸ் ஒருத்தர வந்து நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். அப்ப ஹெச்ஆர்எம் சிஸ்டத்துல வந்து நாங்க அதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து அதுக்காக வந்து இந்த யூஸ் பண்றது தான் இந்த ஓஏஎஸ் சிஸ்டம்னு சொல்லி. அதுல வந்து நார்மலா வந்து இப்ப நாங்க என்ன செய்றதுன்னு சொன்னா, இப்ப புதுசா ஒரு கஸ்டமர் ஒரு சாரி ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீசர்ஸ வந்து நாங்க அட்டெண்ட் ப ஒ ரிக்வெஸ்ட் பண்றோம்னு சொன்னா, அந்த மார்க்கெட்டிங் ஆஃபீசர் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே போடுறது. சரியா? ஸோ அப்படி இல்லாட்டி இப்ப எங்களுக்கு ஏதாவது இப்ப எங்க லேப்டாப்ல ஏதாவது இஷ்யூஸா இருக்கலாம். எங்களோட சிஸ்டத்துல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாரியான எல்லா விஷயத்துக்கும் வந்து நாங்க இந்த ஓஏஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் வந்து என்ன செய்றதுன்னு சொன்னா, அதாவது ஐடி டிபார்ட்மென்ட்க்கு இன்ஃபார்ம் பண்றது. ஸோ இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப கமிஷன்ஸ் ஏதாவது போடுதல் இல்லாட்டி கமிஷன்ஸ் ஏதாவது இஷ்யூஸ்னா கூட வந்து நாங்க இந்த சிஸ்டத்துல யூஸ் பண்ணி நாங்க அதுக்கான எக்ஸஸ வந்து நாங்க அலோட் பண்ணி செய்யலாம். ஓகே. ஓகே. அடுத்தது வந்து ரிமோட் வொர்க்ன்னு சொல்றது. அதாவது வந்து ரிமோட் வொர்க்ன்னு சொல்றேன்னா, இப்ப நார்மலா வந்து இப்ப அ எல்லா டொங்கல்ஸையோ அப்படி இல்லாட்டி எல்லா என்ன சொல்றது? வைஃபை கனெக்ஷனையோ வந்து நார்மலா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது அதுக்குன்னு சொல்லி அந்த விபிஎன் இருக்கு. ஸோ வைரல் பிரைவேட் நெட்வொர்க். ஸோ குட் பேஸ் த அப்ளிகேஷன். ஸோ அந்த வைரல் பிரைவேட் நெட்வொர்க் மூலமா தான் வந்து அந்தந்த சிஸ்டத்த வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்கும் எல்லா சிஸ்டமும் வந்து எக்சஸ் அலோட் பண்ணியிருக்காது. ஸோ எல்லா மார்க்கெட்டிங் ஆஃபீசர்ஸ்க்கும். ஸோ இது வந்து இந்த ரிமோட் வொர்க் அப்ளிகேஷன் சொல்றது அதுதான். ஸோ எல்லா மார்க்கெட்டிங் ஆஃபீசர்ஸ்க்கும் இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீசர்ஸ் வந்து டைரக்ட் கஸ்டமர் மட்டும் ஹேண்டில் பண்றாருன்னா, அவருக்கு டைரக்ட் கஸ்டமர்ட்ட போர்ட்டல மட்டும் செக் பண்றதுக்கு தான் அக்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாரி இப்ப அவரு யார என்னென்ன மாரியான யார் யார கன்சிடர் பண்றாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் அந்த அக்சஸ் குடுக்கும். அடுத்தது வந்து சோசியல் மீடியா மேனேஜ்மென்ட். அதாவது இப்ப நாங்க இந்த அட்வர்டைசிங் பண்றது, மார்க்கெட்டிங் சம்பந்தமா அ அப்படியே வந்து மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் கேம்பிங் செய்றது. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த சோசியல் மீடியா மேனேஜ்மென்ட் டூல் வந்து பயன்படுத்துறோம். இதுவும் வந்து அப்ளிகேஷன்ஸ் தான். இப்ப நார்மலா வந்து நாங்க இங்க நாங்க சொன்னோம். இந்த Google என்ஜின் மாரி YouTube, Instagram அதெல்லாம் போலான்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து இந்த சோசியல் மீடியா நெட்வொர்க்ன்னு சொல்றது. ஸோ சோசியல் மீடியா நெட்வொர்க்க பார்த்தீங்கன்னா, இப்ப HNBக்குன்னு சொல்லி தனியா YouTube பேஜ் இருக்குது. HNBக்குன்னு தனியா YouTube பேஜ் இருக்குது. ஸோ Instagram பேஜ் இருக்கு. LinkedIn, Facebook, TikTok, அ என்ன சொல்றது? வெப் பேஜ், Twitter. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க டார்கெட் ஆடியன்ஸ்க்காக வந்து இப்ப அட்வர்டைஸ்மென்ட் சம்மந்தமா அதாவது குடுக்குறது, இன்ஃபர்மேஷன் புதுசா ஏதாவது ப்ராடக்ட் அண்ட் சர்விசஸ் வந்தா, அத வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றது. ஸோ அவங்களுக்கு அத YouTube மூலமோ, Instagramமோ, LinkedInஆ, Facebookஆ, TikTokஆ எதுலனாலும் அவங்களுக்கு போட்டு பிராண்ட் அவேர்னஸ பத்தி குடுக்குறது. ஸோ இந்த மாரியான எல்லாத்துக்கும் தான் வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, இந்த சோசியல் மீடியா இந்த சோசியல் மீடியா மேனேஜ்மென்ட் அப்ளிகேஷன் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அடுத்தது கன்டென்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். இந்த சிஎம்சின்னு சொல்றது. அதாவது சிஎம்சின்னு சொன்னா, நாங்க இது நார்மலா வந்து அந்த என்ன நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் ஏதாவது என்ன சொல்றது? இப்ப இந்த தேடல் பொறிகள், சர்ச் என்ஜின்ஸ் ஸோ அதுகளுக்காக வந்து இதாக்குறது தான் வந்து இந்த கன்டென்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்னு சொல்றது. அப்ப நான் சொன்னோம் எக்ஸஸ் குடுக்குற ஒரு சில எங்களுக்கு இந்த எக்ஸஸ் இல்ல, அலவுட் இல்ல. ஸோ அதுகள் தான் வந்து இந்த கன்டென்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்னு சொல்றது. ஓகே. ஸோ இது இல்லாம இந்த மாரியான அப்ளிகேஷன்ஸ் இல்லாம வந்து அந்த ஒவ்வொரு ஒரு டைம் சிஸ்டத்த பொறுத்தளவுல வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஒரு சிட்யூவேஷன பொறுத்து நாங்க யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸும் இருக்கு. ஓகே. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா, நார்மலா
இந்த சிஸ்டம், இந்த கிளாசிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் யூஸ். இப்ப இந்த சிஸ்டம் வந்து அதாவது வந்து இங்க இருக்கிற இந்த சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸும் வந்து நாங்க எங்களோட மார்க்கெட்டிங்ல வந்து அன்றாடைக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம்லாம் தான் இருக்கு. அதுதான் இஎஸ்எஸ்எஸ், டிஎஸ்எஸ்எஸ், எம்ஐஎஸ். நான் சொன்ன எம்ஐஎஸ்ன்னு சொல்லி பத்தி சொல்றேன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஆஃபீஸ், ஓஏஎஸ், டிபிஎஸ், பிஐஎஸ் இதுகள் வந்து எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஓவராலா வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ்ங்க தான் இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு இங்க கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டில்ல சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனா, ஹார்ட்வேர் அப்ளிகேஷனான்னு சொல்லி காமனா அப்ளிகேஷன்னு சொல்லி கொடுத்து பெஸ்ட்டா ஒரு 5 அப்ளிகேஷனை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ஓகே. ஸோ அப்ப நாங்க காமனா வந்து அதுல இப்போ அந்த ஸ்பெசிஃபிக்கான ஆர்கனைசேஷன்ல வந்து எடுத்துக்கணும்னு சொன்னா, இப்ப இந்த இதுல வந்து நார்மலா இந்த எம்ஐ சிஸ்டம். இந்த எம்ஐ சிஸ்டம் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே. பாருங்க. ஸோ இதுதான் வந்து எம்ஐ சிஸ்டம். இந்த HNBGI எம்ஐ சிஸ்டம். ஸோ அந்த எம்ஐ சிஸ்டம் மூலமா தான் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மந்த்லியும் வந்து ஓகே நாங்க எவ்வளோ கஸ்டமர் வந்து எங்களுக்கு வந்து திரும்ப நியூ கஸ்டமர் வந்திருக்காங்க. இந்த டேட்டா ரிப்போர்ட் பண்றது, கஸ்டமருக்கு வந்து என்னென்ன இன்சூரன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க, என்னென்ன வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம், ஸோ எப்படி கமிஷன்ஸ் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ரிலேட்டடான எல்லா மார்க்கெட்டிங், ஈவன் ஆப்பரேஷன் ரிலேட்டடான எல்லா டேட்டாஸையும் வந்து இந்த எம்ஐ சிஸ்டம்ல தான் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு அப்ளிகேஷன் சிஸ்டம் தான். ஓகேயா? ஸோ நாங்க அத வந்து ஒன் பை ஒன்னா வந்து நாங்க பார்த்துக்கொண்டு போவோம். ஸோ இது வந்து என்ன சொல்றதுன்னா, யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே. ஓகே. அதுல முதலாவது வந்து தான் நாங்க பார்க்க போறது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம். OASன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? அப்படி இல்லாட்டி இத வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம்னு சொல்லி அலுவலக காரியாலய தன்னியக்க முறைமை, அலுவலக தன்னியங்கி முறைமை. அதாவது வந்து நார்மலா வந்து இதுல வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, உதாரணத்துக்கு வந்து எங்கட அந்த லெட்டர் கிரியேட்டிங் செய்றதுக்கு, வேர்ட் ப்ராசஸிங் செய்றதுக்கு, இமெயில், அப்புறம் டேட்டாபேஸ் அதுக்காக வந்து கூடுதலா வந்து யூஸ் பண்றது தான் வந்து இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ஆஃபீஸ் சிஸ்டம் ஆட்டோமேஷன் சிஸ்டத்த பொறுத்தளவுல வந்து, இப்ப நாங்க எங்களோட ஆர்கனைசேஷன பொறுத்தளவுல வந்து, அதாவது வந்து தகவல்கள பயன்படுத்தி, நாங்க அந்த இலத்திரியன் முறையில வந்து எப்படி நாங்க ஒருத்தர் தொடர்பு கொள்றது. ஸோ அதுக்காக வந்து இத வந்து எப்படி யூஸ் பண்றது. ஸோ இதுல நார்மலா வந்து இப்ப மார்க்கெட்டிங் ஆஃபீசர்ஸ் வந்து அந்த தேவையான டேட்டாஸ எடுத்துக்கொள்ள, மெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ள, ஸோ அதுக்காக வந்து கூடுதலா யூஸ் பண்றது தான். பாருங்க. இப்ப இங்க வந்து நான் உதாரணம் சொல்லியிருக்கேன். பல்பொருள் அங்காடிய எடுத்து உதாரணம் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க வந்து எடுக்கிற கம்பெனிய வச்சு தான் நீங்க இங்கன மென்ஷன் பண்ணணும். அதாவது வந்து ஊழியர்களிடம் செயற்பாட்டு நடவடிக்கைகள முன்னெடுத்து செல்றதுக்கு. அப்ப நான் வந்து இப்ப இன்சூரன்ஸ பத்தியே சொல்றேன்னு சொல்லி சொல்லுவோமே. ஸோ அப்ப அதாவது வந்து இப்ப காப்புறுதி நிறுவனத்தில வந்து தெரிவு செய்ய தகவல் முறைமைகள் வந்து ஊழியர்ட செயற்பாட்டு நடவடிக்கைகள முன்னெடுத்து செல்றதுக்கு வந்து இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லி சொல்லலாம். அதாவது வந்து அது வந்து என்னதுன்னா, மின்னஞ்சல்கள் அந்த மின்னஞ்சல்கள் வந்து அனுப்புறது, இமெயில்ஸ் அனுப்புறது. ஸோ நாங்க இப்போ மார்க்கெட்ல வந்து இப்போ ஓகே கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு இவ்வளோ ஆர்டர்ஸ் கேட்குறாரு. ஸோ இவ்வளோ இன்சூரன்ஸ் ஸோ அவருடைய வெஹிக்கிள் 150 வெஹிக்கிள்ஸ் இருக்கு. அதுக்காக இன்சூரன்ஸ் கொட்டேஷன்ஸ் கேட்குறாரு. ஸோ அத நாங்க அக்செப்ட் பண்றது. ஸோ அதுக்காக ரெஸ்பான்ஸ் பண்றது. அதுக்காக வந்து அட்டேச்மென்ட். ஸோ அது எல்லாமே வந்து யூஸ் பண்றதுக்கு. அடுத்தது வந்து ஆர்கனைசேஷன்ல மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து இன் ஆர்டர்ல வந்து நடக்கிறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து வாடிக்கையாளர் வந்து சாய்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஓகே. ஸோ இந்த பாருங்க. இந்த ஹெச்என்பி ஜெனரல் இன்சூரன்ஸ் இயர்ன்னு சொல்லி சொன்னோனே, ஸோ பாருங்க இப்ப இத இந்த கிளிக் பண்ணோனே கஸ்டமர் வந்து பேமெண்ட் பண்ண. ஸோ அடுத்தது வந்து கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்ஸ் இதுவா எல்லாமே வந்து அவருக்கு இதுல மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே கஸ்டமருக்கு தேவையான என்னென்ன இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் தேவை. ஸோ அவருக்கு என்னென்ன வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் தேவையா? ட்ராவல் இன்சூரன்ஸ் தேவையா? ஸோ இண்டிவிஜுவல், மெடிக்கல், ஹோம் இன்சூரன்ஸ் தேவையா? ஸோ அது மட்டும் இல்லாம
ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கு. ஸோ இங்கே வந்து அவருக்கு கான்டாக்ட் பண்ணுறேன், நான் மெயில் பண்ணுறது, நான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், லொகேஷன்ஸ் இது எல்லாமே வந்து அவருக்கு நாங்கள் ஏ டு இசட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து எப்படி பேமெண்ட் பே பண்ணுறது, ஏதாவது புதிய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதை என்ன எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நார்மலாக சொல்கிறது. அடுத்தது வந்து அவருக்கு தேவையான விஷயங்கள். ஸோ கம்பெனிய பத்தியா இருக்கலாம். ஸோ பிரான்ச்சஸ் என்னென்ன இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட்ட பத்தி இப்போ உதாரணத்துக்கு வெஹிக்கிள பத்தினா இன்சூரன்ஸ் யுவர் பிசினஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப நாங்க வெஹிக்கிள வந்து கிளிக் பண்ணா, ஸோ அந்த வெஹிக்கிள்ல வந்து என்னென்ன அந்த ஓவர்வியூவா குடுப்பாங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ அது அந்த வெஹிக்கிள்ல. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா நார்மலா வந்து நாங்க இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம்னு சொல்லி சொல்றது. ஓகே. ஆ அடுத்தது வந்து மேனேஜ்மென்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இந்த மேனேஜ்மென்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து, இப்ப நாங்க வந்து என்ன செய்றோம்னா, மேனேஜ்மென்ட்னால என்னது? கண்ட்ரோல் பண்றது, ஓப் ஓ என்ன சொல்றது? கண்ட்ரோல் லீடிங் பண்ணி கொண்டு போறது, இப்போ சூப்பர்வைசிங் பண்றது, டிசிஷன் மேக்கிங்க்காக. ஸோ அதே மாரி தான் வந்து இந்த எம்ஐ எம்ஐஎஸ்ட்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து, நாங்க என்ன சொல்றோம்ன்னு சொல்லி சொன்னா, ஓகே இப்ப எங்களுக்கு வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே தேவை. ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து நாங்க இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்துக்கொள்றது. ஓகே. இந்த மந்த்லி வந்து எவ்வளோ பாலிசிஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாலிசிஸ் லிஸ்ட் எடுக்கிறது. நியூ பிசினஸ் எவ்வளோ நாங்க பாலிசி ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு எவ்வளோ. ஸோ நார்மலா வந்து இப்போ பாலிசிஸ்ல எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது பெண்டிங் இருந்தா, அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன பெண்டிங் இருக்குது. ஸோ நார்மலா இந்த இயர்ல வந்து வந்த இன்கம் எவ்வளோ, மந்த்லி இன்கம் எவ்வளோ, அவுட் கோயிங் எவ்வளோ, அவுட்ஸ்டாண்டிங் என்ன மாரி. ஸோ இந்த மாரியான எல்லா விஷயத்தையும் வந்து தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்ன்னு சொல்லி சொன்னா, இந்த மேனேஜ்மென்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துல வந்து எடுத்துக்கொள்வோம். ஸோ இப்ப அந்த எம்ஐஎஸ்ன்னு சொல்றது, இது எல்லாமே வந்து ஒரு அப்ளிகேஷன் சிஸ்டமா தான் காணப்படுது. பாருங்க. அந்த சேல்ஸ்ல வந்து நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்ல வந்து நாங்க அனலைஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து நிறுவனத்தில இருக்கிற இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ், ஸோ என்ன சொல்றது? இந்த அட்வர்டைசிங், ஸோ அப்படி இல்லாட்டி இந்த ப்ராஜெக்ட் அந்த மாரியான எல்லாமே செய்றதுக்கு வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, இதுகள வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து என்ன மாரி நாங்க கொண்டு போணும். அடுத்தது அப்படி. ஓகே. அடுத்தது வந்து தீர்மான உதவி முறைமை. இதத்தான் டிசிஷன் சப்போர்ட்டிங் சிஸ்டம்னு சொல்லி சொல்றது. ஓகே. ஸோ இந்த டிசிஷன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லி சொன்னா, இது நார்மலா வந்து என்னதுன்னா ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்காக, அதாவது இப்போ அ இப்ப நாங்க என்ன சொல்றது? இஓக்யூ கட்டளை கணிய பயன்படுத்தி ஒரு தீர்மானம் எடுக்கிறது. அதாவது வந்து இப்ப என்ன சொல்றது? தகவல்கள வந்து நாங்க எப்படி பெற்றுக்கொள்ள போறோம். ஸோ பிரைசிங்க வந்து தீர்மானிக்கிறதுக்காக. அடுத்தது வந்து இப்ப இன்வெஸ்ட்மென்ட் இப்ப இந்த கம்பெனி வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னா, ஸோ அடுத்தது வந்து இல்லாம இன்வென்டரிய வந்து மேனேஜ் பண்ணிக்கொள்ள. இப்ப நாங்க இப்ப இந்த சேல்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தா கூட அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து இப்ப இன்சூரன்ஸ் கார்டு இருக்கலாம், எக்கோ பாக்ஸ் இருக்கலாம், பென்சில், பென் ஸோ அந்த மாரி நெறைய இன்வென்டரி சேர்ஸா இருக்கலாம், கம்ப்யூட்டர் ஸ்பார்ட்ஸா இருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து என்ன செய்யுதுன்னா, இன்வென்டரி பண்ணிக்கொள்றது. இருப்புகள முகாமை செய்றதுக்கு. ஸோ அத வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கொள்ள, என்ன சொல்றது? ரீஃபில் பண்றது, அத வந்து மெயின்டெயின் பண்றது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நாங்க என்ன செய்வோம்ன்னு சொல்லி சொன்னா, இந்த அப்படியே இரு, அப்படியே இரு. இது எல்லாத்துக்குமே வந்து நாங்க இந்த யூஸ் பண்ற இது டிசிஷன் சப்போர்ட்டிங் சிஸ்டம் டிஎஸ்எஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுவும் ஒரு வகையான அப்ளிகேஷன் தான். ஓகே. ஸோ அடுத்தது வந்து எக்ஸ்பர்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து நார்மலா வந்து இந்த தகவல் தொழில்நுட்ப முறைய பயன்படுத்தி வந்து நாங்க நாலெட்ஜபிள் ரீதியா வந்து இத வந்து நாங்க எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அப்படி இல்லாட்டி, எக்ஸிகியூட்டிவ் சப்போர்ட் சிஸ்டம்னு கூட நாங்க சொல்லுவோம். சாரி அறிவிப்பணி முறைமைனா எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அப்படி இல்லாட்டி நாலெட்ஜ் ஒர்க் சிஸ்டம்னு கூட நாங்க சொல்லுவோம். சரியா? ஸோ அப்ப இதுல வந்து நார்மலா என்னதுக்குன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த நிறுவனத்துல காணப்படுற இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீசர்ட்ட வந்து ஸோ அவங்களோட என்ன சொல்றேன்னா, அவங்களோட அந்த டேலண்ட்க்கு ஏத்த மாரி வந்து இந்த கணனியோட வந்து நாங்க தொடர்பு திட்டமிடலை மேற்படுது. இந்த கேட்ன்னு சொல்லி. ஸோ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனா, அந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டத்த யூஸ் பண்ணி வந்து ஓகே. இந்த எக்ஸ்பர்ட் அந்த கேட்ன்னு சொல்லி நார்மலா வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து அனுப்புறதுக்காக வந்து யூஸ் பண்ணது. அந்த இது வந்து கேட்.
ஓகே. ஸோ நான் இதுக்கு வந்து நேம் இது அவுட்லுக் இந்த டிரைவ்ல வந்து டாக்குமெண்ட் போடுறது, இப்போ எதுனாலும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கெல்லாம் வந்து இந்த சிஸ்டம் ஒண்ணு யூஸ் ஸோ ஸோ நார்மலா வந்து என்ன சொல்றது? இப்ப இந்த அக்கவுண்டன்ட்ஸ் வந்து ஒரு இப்போ மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ல வந்து எவ்வளோ கமிஷன்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ கிளைம் செட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாரி எல்லாம் பார்த்துக்கொள்றதுக்கு. ஸோ எங்களுக்கு தேவையான இந்த நாலேட்ஜபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ள இந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம் இந்த மானிட்டர் பண்றது. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட்டிங் சிஸ்டம். நிறைவேற்று அல்லது கட்டளை மட்ட உதவி முறைமைன்னு சொல்லி நாங்க இத சொல்லுவோம். சரியா? இதுல வந்து நார்மலா வந்தாங்க என்ன சொன்னா, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ வந்து யூஸ் பண்ண போறோம். மார்க்கெட்டிங்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம். அதாவது வந்து எங்களுக்கு இப்போ கஸ்டமரோட டேட்டாபேஸ், கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன்லாம் நாங்க வச்சுக்கொண்டு, என்னென்ன டிசிஷன்ஸ் எடுக்க போறோம். ஓகே. எங்களுக்கு கூடுதலான எந்த கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட் நாங்க வந்து என்னதுன்னா அறிமுகப்படுத்த போறோம். ஸோ எங்களுக்கு எந்த கஸ்டமர் கூடுதலா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் குடுக்க போறோம். ஸோ அத வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து பயன்படுத்தி மார்க்கெட்டிங் பண்றது. புதிய டெக்னாலஜிய வந்து யூஸ் பண்ணி வந்து நாங்க என்ன அனலைஸ் பண்ணி, ஸோ கஸ்டமருக்கு வந்து விற்பனை என்ன சொல்றது சேல்ஸ வந்து இன்கிரீஸ் பண்றது. அந்த மாரியான விஷயங்கள தான் வந்து இந்த அ இஎஸ் சி இஎஸ்எஸ் சிஸ்டத்த வந்து யூஸ் பண்றதுன்னு சொல்லி நாங்க சொல்றோம். சரியா? ஸோ அப்ப இந்த மாரியான இந்த சிஸ்டம்களும் வந்து இதுகளும் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு நிறுவனத்தால வந்து பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் தான். ஓகே. ஸோ இதுகளையும் வந்து நாங்க சரியா முறையா இப்போ உதாரணத்துக்கு பாருங்க. இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ எக்ஸிகியூட்டிவ் சிஸ்டம், டிசிஷன் மேக்கிங் சிஸ்டம். அதாவது வந்து கால்குலேட்டிங் த இஓக்யூ அக்கார்டிங் டூ த ஃபார்முலா. செமி ஸ்ட்ரக்சர்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஆஃப் த எவாலுவேஷன் டிசிஷன். சரியா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க. மேனேஜ்மென்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ அதில வந்து இந்த பீரியட் ஆஃப் ரிப்போர்ட், டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட், மந்த்லி ரிசிப்ட் அண்ட் டெபிட்டர் ரிப்போர்ட், ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ் புரொவைடிங் த ரிப்போர்ட் ரிகார்டிங் ஸ்பெசிஃபிக் டெபிட்டர் அண்ட் மேனேஜ்மென்ட் இன் சிப்போ. ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த தெரிவு செய்யப்பட்ட ஆர்கனைசேஷன்ல வந்து இந்த சிஸ்டத்த பயன்படுத்தி செய்றாங்க. அடுத்தது பாருங்க. ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம்ல வேர்ட் ப்ராசஸிங், இமெயில். ஸோ நாங்க அந்த யூஸ் பண்ணது தான் இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம்னு சொல்லி சொல்றது. அடுத்தது நொல என்ன சொல்றது? நாலேட்ஜ் ஒர்க் சிஸ்டத்துல வந்து கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் அதாவது சிஏடி. இப்ப நாங்க வந்து இந்த என்ன சொல்றது? நாலேட்ஜ் ஒர்க் சிஸ்டத்த யூஸ் பண்ணி வந்து ஒரு பொருள வந்து உற்பத்தி வடிவமைக்கிறது. ஸோ அந்த மாரியெல்லாம் ஒரு பிராண்ட வந்து எப்படி நாங்க வடிவமைக்கலாம்? ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ல ஏதாவது ஒரு லீஃப்லெட் எப்படி டிசைன்ஸ் பண்றது? அதுதான் இந்த கம்ப்யூட்டரைஸ் எய்டட் டிசைன்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. அடுத்து வந்து டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் டிபிஎஸ்ன்னு சொல்லி சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க ப்ராடக்ட் டிவைசன். இப்போ மார்க்கெட்டிங் டிவிஷன்னா ரிசீவ் த சேலிங் ஆர்டர். நாங்க எவ்வளோ எங்களுக்கு வந்து விற்பனை கிடைச்சிருக்கு. பிரைஸ் அந்த மாரியான விஷயங்களுக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்றது. செயற்பாட்டு தந்திரோபாய தகவல் முறைமைன்னு சொல்லி நாங்க இத சொல்லுவோம். சரியா? ஸோ அடுத்தது வந்து பிசினஸ் இன்டெலிஜென்ட் பிஐஎஸ்ன்னு சொல்லி சொல்றது. இப்ப இந்த பிசினஸ் இன்டெலிஜென்ட்ல தான் வந்து நார்மலா இது எல்லாமே வந்து ஈவன் த்ரூ தி சிஸ்டம் ஆர் கிளாசிஃபைட் யூசேஜ் அபௌட் தி மேனர் இன்ஸ் அண்ட் இன்டர்ன் ரிலேஷன்ஷிப் அமாங் தி சிஸ்டம். ஸோ அப்ப இந்த ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் இடையில வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு ரிலேட்டடான தொடர்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ அப்ப நீங்க இந்த மாதிரியான காமன் விஷயங்கள போட்டு நீங்க அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து இந்தந்த ஃபங்ஷன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தந்திருக்க இந்த எக்ஸாம்பிளோட வச்சு நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா சொல்ல முடியும். ஓகேயா? சரி. இப்ப அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா சரி. ஸோ அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஆ ஓகே. இந்த நிறுவனத்த பொறுத்தளவுல, இப்ப நாங்க இப்ப இந்த 2வது கொஸ்டின்ல படிச்சோம். இந்த நிறுவனத்துல என்னென்ன ஐடி அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அது வந்து ஜெனரல் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன யூஸ் பண்றான்னு பார்த்தோம். சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம். சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி நாங்க எல்லா அப்ளிகேஷன்ஸையும் பார்த்தோம். இப்ப ஏதாவது 5 தான் குடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நீங்க தெரிவு செஞ்ச 5 அப்ளிகேஷன்ஸ் வந்து சரியான அந்த நாங்க யூஸ் பண்ணி நீங்க சொல்லலாம். இப்ப நீங்க நார்மலா வந்து
இப்ப நார்மலா உங்களுக்கு ஐடி அப்ளிகேஷன்ஸ் தெரியும் தானே! அந்த ஐடி அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க செலக்டட் பண்ண ஆர்கனைசேஷன்ல வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி நீங்க அத போட்டீங்கன்னா ஓகே. சரியா? ஸோ அதுக்காக தான் காமனா நான் இன்னொரு ஆர்கனைசேஷன் எடுத்து நான் அந்த எக்ஸாம்பிள வச்சு உங்களுக்கு சொல்லிக்கொண்டு போறேன். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாருங்க, சஜெக்ட் த 4 நியூ ஐடி அப்ளிகேஷன் ஃபார் த செலக்டட் பிசினஸ் ஆர்கனைசேஷன் டூ என்ஹான்ஸ் த ஃபியூச்சர் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ். அப்ப இங்க சொல்றாங்க, அது 350 வேர்ட்க்கு எழுத சொல்றாங்க. ஸோ அப்ப இங்க என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஏதாவது 4 புதிய அப்ளிகேஷன் மெத்தட வந்து செலக்ட் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஸோ அது வந்து நிறுவனத்தில வந்து என்ன சொல்லுதுன்னா, ஃபியூச்சர் மார்க்கெட்டிங் எதிர்காலத்தில இப்படி ஒரு சந்தைப்படுத்தல் செயல்பாடுகளை மேற்கொள்றதுக்கு இந்தந்த அப்ளிகேஷன்ஸ் தேவைப்படும்னு சொல்லி உங்கள ஐடியா சஜெஷன் பண்ண சொல்றாங்க. ஓகே. ஸோ அதுக்காக வந்து இப்ப நாங்க நார்மலாவே வந்து தெரியும். ஏஐ தொழில்நுட்பம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து என்ன சொல்லுதுன்னா, வொர்க் அவுட் ஆகிக்கொண்டு வருது. ஸோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில வந்து, நாங்க இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமா பயன்படுத்தி வந்து நெறைய சிஸ்டம்ஸ் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக நான் உதாரணம் காட்டுறதுக்காக தான் வந்து பாருங்க. கோர் சிஸ்டம் இம்ப்ளிமென்டேஷன், கால் சென்டர் என்ஹான்ஸ்மென்ட். அதாவது வந்து கஸ்டமர் இது வந்து இன்சூரன்ஸ் சர்வீஸ் தானே. அப்ப அந்த கஸ்டமர் சர்வீஸ் சென்டர், கால் சென்டர்ஸ் வந்து என்ஹான்ஸ்மென்ட் பண்றது. ஆ ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்ஸ், அதாவது வந்து என்ன சொல்றது? ரோபோட்டிக்க பயன்படுத்தி வந்து ப்ராசஸ் ஆட்டோமேஷன் தானியங்கி செயற்பாடுகளை மேற்கொள்றது. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, ஒரு சில நிறுவனங்கள்ல வந்து இந்த ரோபோட்டிக்க பயன்படுத்தி அந்த வெல்கம் பண்றது, அந்த மாரி. ஸோ, இப்ப மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல கூட நாங்க யூஸ் பண்ணலாம். அதாவது கால் ஹேண்டில் பண்ணக்கூடியது, டாக்குமெண்ட் டெலிவரி பண்றதுக்கெல்லாம் கூட இந்த ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், ஏஐ தொழில்நுட்பத்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ தொழில்நுட்பத்த பயன்படுத்தி இப்ப ஏஐ தொழில்நுட்பம் தான் அதிக அளவு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா காணப்படுது. அடுத்தது வந்து இந்த சாட்பாட் அ அதெல்லாம் நான் என்ன சொல்லி சொல்லி சொல்றேன். லேர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். அதாவது இப்ப லேர்னிங் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்னு சொன்னா, நாங்க கஸ்டமர பத்தி லேர்ன் பண்றது. ஓகே, கஸ்டமரோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு? இந்த கஸ்டமர் எந்த டைம்ல வந்து இவரோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இவர என்னென்ன விஷயங்கள் இவருக்கு பிடிக்கும். என்னென்ன விஷயங்கள் இவருக்கு புடிக்காது. ஸோ எங்கட வந்து மார்க்கெட்டிங்ல எங்கட ஆர்கனைசேஷன்ல இருக்க இந்த என்ன சொல்றது ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்து எப்படி நான் கஸ்டமருக்கு வந்து கனெக்ட் ஆக்குவேன். அந்த மாரி. அடுத்தது வந்து டிக்கெட்டிங் சிஸ்டம் என்ஹான்ஸ்மென்ட். அதாவது டிக்கெட்டிங் சிஸ்டம் என்ஹான்ஸ்மென்ட்னா, இப்ப ஏதாவது ஒரு புதிய விஷயத்த நாங்க ரிக்கமெண்ட் பண்றதுக்குனால வந்து டிக்கெட்டிங் சிஸ்டம். அந்த டிக்கெட்டிங் சிஸ்டம் மூலமா வந்து என்னென்ன இருக்குன்னா, வொர்க்ங்க வந்து அந்தந்த ஃபங்ஷன்ஸ் அந்தந்த யூனிட்க்கு வந்து அலோகேட்டட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இன்சூரன்ஸ் ஒண்ணு தேவைன்னு சொல்லி வ வரும்பொழுது வந்து, இப்ப இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீசர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஓகே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு சிஸ்டத்துல வந்து அப்லோட் பண்றது. அதுதான் டிக்கெட்டிங் சிஸ்டம். ஓகே, அப்ப அவர் அப்லோட் பண்ண பிறகு அவருக்கு அந்த டிக்கெட்டிங் நம்பர் கிடைக்கும். திரும்ப அந்த டிக்கெட் நம்பர் ரிப்போர்ட் பண்ணி, ஓகே அந்த ஜாப் வந்து ஃபங்ஷனலைஸ் ஆகிக்கொண்டே போகும். சரியா? அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா ஆ லீட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் எல்எம்எஸ்ன்னு சொல்லி சொல்றது. ஸோ இது வந்து நாங்க நார்மலா அந்த கிட்டத்தட்ட வந்து என்னதுன்னா, அந்த எல்எம்எஸ் சிஸ்டத்தை தான் இங்க என்ன சொல்றாங்க, இந்த லீட் மேனேஜ்மென்ட். அதாவது சிஸ்டத்த வந்து லீட் பண்ணி கொண்டு போறதுக்காக அந்த புதிய சில அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்றது. ஆன்டி மனி லாண்டரிங் இருக்கு. கிளவுட் ஜர்னி, அதாவது இப்ப டாக்குமெண்ட் வந்து இப்ப நாங்க கிளவுட் பண்றதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு இருக்கிற தரவுகள் அனைத்தையும் வந்து இன்னொருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மாரி கிளவுட் ஜர்னி வந்து இருக்கணும். டேட்டா கிளாசிஃபிகேஷன்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, அந்த தரவுகள வந்து எங்களுக்கு வந்து முறையா வந்து வகைப்படுத்தக்கூடிய மாரி எங்களுக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா, அப்ளிகேஷன் சிஸ்டம் தேவைப்படுது முதல்ல. அடுத்தது வந்து டேட்டா லாஸ் பிரிவென்ஷன். இப்ப அதாவது வந்து இப்ப இன் கேஸ் வந்து இப்ப டேட்டா இப்ப கஸ்டமரோட டேட்டாஸ் அப்படி ஏதாவது வந்து லாஸ் ஆகுற சந்தர்ப்பத்தில வந்து எங்களுக்கு அந்த டேட்டா வந்து திரும்ப அதாவது வந்து அதாவது பிரிவென்ஷேஷன் பாதுகாக்கிறதுக்கு மாரியான ஒரு அ என்ன சொல்றது சிஸ்டம்ஸ் அதாவது அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பிரிங் யூர் ஓன் டிவைசஸ். அதாவது வந்து பிரிங் யூர் ஓன் டிவைசஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து ஸோ எங்களுக்கு தேவையான டிவைசஸ வந்து இப்ப ஒரு சில வந்து கஸ்டமருக்கு வந்து அணுகல் செய்ய முடியாத மாரி இருக்கலாம். ஸோ அது ஒரு இது. சிக்னேச்சர் இப்ப டாக்குமெண்ட்ஸ்லலாம் சொல்லப்போனா வந்து சிக்னேச்சர் அதாவது கஸ்டமர்ஸ் வந்து சிக்னேச்சர் பண்ணலாம் தேவையில்ல. டைரக்ட்டா சிக்னேச்சர் வந்து. ஸோ இதுகள் வந்து ஒரு லைவ் வீடியோ இன்ஸ்பெக்ஷன்ஸ் இப்ப அதாவது வந்து இப்ப வெஹிக்கிள்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா
எக்ஸிடென்ட் மீட்டப் ஆகுன பிறகு டைரக்ட்டா அந்த என்ன சொல்ல அந்த லொகேஷன்ஸ்ல அந்த ஆஃபீஸ்ல இருந்தே அந்த லைவ் லொகேஷன்ஸ் வந்து கேப்சர் பண்ணக்கூடிய மாரி அந்த மாரி சொல்றது தான். ஸோ அடுத்தது வந்து பாருங்க காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அதாவது ஆன்லைன் மூலமா வந்து கஸ்டமர்ஸ வந்து க க கேப்சர் பண்ணிக்கொள்றது. ஆன்லைன் அட்வர்டைசிங், ஆன்லைன் பிசினஸ் ஃபங்ஷன்ஸ், ப்ராசஸிங் இது எல்லாமே வந்து தான் அங்க நான் சொல்றது வந்து காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லி சொல்றது. ஓகே. அம் ஸோ இதுகள் தான் வந்து என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னா, எதிர்காலத்தில வந்து இந்த சந்தைப்படுத்தல் நடவடிக்கைகள வந்து மேற்கொள்றதுக்காக வந்து நாங்க முன்வைக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். ஓகேயா? ஓகே. ஸோ அது மாரி. இப்ப நம்ம கரண்ட்டா நாங்க வந்து யூஸ் பண்றது, இந்த ஒர்க் ஃப்ளோ சிஸ்டம் யூஸ் பண்றது, இந்த கவர் நோட் சிஸ்டம், கமிஷன் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே இந்த கொட்டேஷன் சிஸ்டம், ப்ராடக்ட் அதாவது ப்ராடக்ட் ஆன்லைன்ல வந்து பிளேயர்ஸ் அந்த என்ன சொல்றது, பிளேயர்ஸ் வழங்குறது அந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கரண்ட்டா யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்தது வந்து என்ன சொல்றது, பிபிடபிள்யூ ஃபாலோ அப் சிஸ்டம் அதாவது இந்த 60 நாளைக்குள்ள வந்து அந்த பேமெண்ட் வந்து செட்டில் பண்ணாட்டி வந்து அது பாலிசி வந்து கேன்சல் ஆகும்னு சொல்லி சொல்றது. ஸோ அதுதான் வந்து அந்த அத வந்து சரியான அக்யூரேட்டான டேட்க்கு வந்து பேமெண்ட்க்கு ரிமைண்ட் பண்ணும் கஸ்டமருக்கு ஆட்டோமேஷனா. ஸோ அப்படி. அ அடுத்தது வந்து செல்வேஜ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். அதாவது வந்து அந்த வெஹிக்கிள் வந்து டோட்டல் லாஸ் ஆகுன பிறகு அந்த வெஹிக்கிள வந்து திரும்ப விற்பனை செஞ்ச பிறகு விற்பனை செஞ்ச அந்த பார்ட்ஸா இருக்கலாம், அந்த பணமா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்றது செல்வேஜ் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம். ஆ மிடில்வேர் ஆஃப் த ஒரக்கல் ஃபங்ஷன் இன்டகிரேஷன். இன்டகிரேஷன்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப அதாவது வந்து இப்ப நாங்க இப்போ ஒரு ஐடி சிஸ்டமா இருந்தாலுமே வந்து இப்ப அந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரிலேட்டடா வேற டிபார்ட்மெண்ட், வேற யூனிட்ல வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து எங்களுக்கு எங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து அங்கன சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுகள் தான் வந்து உதாரணங்கள் வந்து நாங்க சொல்றோம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த மாரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்டேட் ஆகியிருக்கு. ஸோ அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ கால்குலேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து எங்களோட அப்ளிகேஷன்ஸ் அதாவது வந்து எங்களோட என்ன சொல்றது? அந்த மார்க்கெட்டிங் ஃபங்ஷன்ஸ வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்காக மேற்கொள்ள வேண்டிய அப்ளிகேஷன்ஸ்ன்னு தான் நாங்க சொல்லணும். ஓகே. ஓகே. ஸோ இது இல்லாம நார்மலா வந்து இந்த விஷயங்கள் வந்து இல்லாம வந்து நாங்க கொஞ்சம் ஒரு 4, 5 விஷயங்கள் வந்து நோட் டவுன் பண்ணியிருக்கோம். ஓகே. அந்த நோட் டவுன் பண்ண விஷயங்கள் எப்படின்னு சொல்லி சொன்னா, முதலாவது வந்து 1 மினிட். முதலாவது வந்து என்னதுன்னா, சாட்பாட்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து என்ன சாட்பாட்ஸ்ன்னு சொல்லி சொன்னா வந்து, இது வந்து ஒரு உரையாடல் பேஸ் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனா, இப்ப நாங்க கஸ்டமர்ட்ட ஒரு ஃபீட்பேக் எடுக்கிறோம்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அந்த ஃபீட்பேக்னா நாங்களா வந்து ஒன் டைம் கொஸ்டின வந்து கிரியேட் பண்ணிட்டு, திரும்ப தான் கஸ்டமருக்கு வந்து ரிக்வெஸ்ட் போட்டு, ஓகே இத வந்து அப்படி உங்களுக்கு இப்ப இன்சூரன்ஸ் சர்வீஸ் எப்படி இருக்கு? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகேன்னு சொல்லி கேட்போம். சரியா? அப்படி இல்லாம வந்து இந்த சாட்பாட்ஸ வந்து யூஸ் பண்றது மூலமா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இது வந்து செயற்கையான நுண்ணறிவு. அதாவது வந்து நவீன அந்த சாட்பாட்ஸ் மாரி வந்து இது தானி இயங்குது. ஆட்டோமேட்டிக்கா வந்து தானிங்கும். அப்ப இது எங்களுக்கு இன்னொன்னு நாங்க செட் பண்ணி வச்ச கொஸ்டினோ இல்லாட்டி வேற காமனா என்னென்ன கொஸ்டின் கேட்கலாமோ, எல்லா கொஸ்டினும் கேட்கக்கூடிய மாரி தான் இந்த சாட்பாட்ஸ்ன்னு சொன்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து வொர்க் அவுட் ஆகுது. சரியா? ஸோ இது வந்து என்னதுன்னா, வாடிக்கையாளர்களுக்கு வந்து இலகுவா வந்து தொடர்பு கொள்ள வசதியா வந்து திட்டமிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து, இப்ப இந்த ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குதுன்னா, இப்ப இந்த சாட் பாக்ஸ் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கஸ்டமர்ட்ட வந்து கேட்கக்குள்ள வந்து, அந்த கொஸ்டின்ஸ் வந்து எல்லா நேரமும் வந்து ஒரே மாரியா வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாம வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து டெவலப்மென்ட் கொஸ்டினா தான் இருக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இது வந்து ChatGPT சாரி இந்த சாட்பாட்ஸ் வந்து யூஸ் பண்றது மூலமா இப்ப வந்து எதிர்காலத்துல வந்து இத வந்து யூஸ் பண்றது மூலமா எங்களோட வாடிக்கையாளர்ட மனங்கள், வாடிக்கையாளர்ட வந்து தகவல்கள வந்து ஈஸியா எங்களால வந்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இந்த பேசிக்கான லெவல்ஸ் கொண்டு போக்குல வந்து இந்த சாட்பாட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா வந்து காணப்படுது.
சரியா? அது மட்டும் இல்லாம வந்து என்ன சொல்றது வந்து இந்த இன்னோவேஷனா, கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ண, கிரியேட்டிவிட்டியா வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து கஸ்டமர்ட்ட இருந்து என்ன சொல்றது கலெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளையில வந்து இந்த சாட் சாட் பாட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மார்க்கெட்டிங் சைட்ல. ஓகே. ஸோ அதன் மூலமா வந்து பாருங்க, கலெக்டிங் த இனிஷியல் லீட் இன்ஃபர்மேஷன், ஷெட்யூலிங், ஆன்சரிங் கஸ்டமர்ஸ வந்து எப்படி வந்து வெல்கம் பண்ணணும். ஸோ எப்படி கால்ஸ் ஆன்சர் பண்ணணும். ஸோ என்னென்ன மாரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து ஷெட்யூல் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது வந்து இப்ப நாங்க இந்த டைம்க்குள்ள இந்த கால் எடுக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த சேல்ஸ வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி அதத்தான் ஷெட்யூலிங்ன்னு சொல்லி சொல்றது. கலெக்டிங் லீட்ஸ் இன்ஃபர்மேஷன். அதாவது வந்து, இப்ப நாங்க தேவையான இன்ஃபர்மேஷன வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி கொள்றதுக்கு எல்லாமே வந்து வாடிக்கையாளர் வந்து தரவுகள வந்து ஒரே மாரியான கொஸ்டின்ஸ் கேட்காம, வெவ்வேறு கொஸ்டின்ஸ் கேட்கிறது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒரு சிறந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஒண்ணு உருவாக்குவதன் மூலமா வந்து, எங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ வந்து கொண்டு போக முடியும். அடுத்தது வந்து குக்கீஸ் டெக்னாலஜி. இந்த குக்கீஸ் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது இந்த இணைய சேவையெல்லாம் உருவாக்குன பிறகு, அதாவது அந்த குக்கீஸ்ல வந்து அனுப்புற சிறிய தகவல்கள் வந்து, அது உலகளாவிய ரீதியில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகி இருக்கு. சரியா? ஸோ அப்படி இருக்க சந்தர்ப்பத்தில வந்து ஒரு பயனாளர் ஒரு யூசர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து அதாவது எதிர்கால கோரிக்கைகளுக்கு வந்து அவர் தொடர்பான வந்து இந்த முன்மொழிவுகள வந்து சொல்றது தான் இந்த குக்கீஸ் செட்டிங்ஸ்ன்னு சொல்லி அந்த குக்கீஸ்ன்னு சொல்லி சொல்றது. பாருங்க நார்மலா வந்து இப்ப நீங்க ஏதாவது ஒரு லிங்க் கிரியேட் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா குக்கீஸ் செட்டிங்ஸ் வரும். அந்த குக்கீஸ் செட்டிங்ஸ வந்து நீங்க அக்செப்ட் பண்றதுனாலும் அக்செப்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ரிஜெக்ட் பண்றதுனாலும் ரிஜெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த குக்கீஸ் டெக்னாலஜின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்போ பொதுவா வந்து இது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, எந்த ஒரு எதிர்கால கோரிக்கைக்கும் வந்து அவை தொடர்புடைய அ குக்கீஸ்கள வந்து இணைக்குது. அதாவது கனெக்ட் பண்ணுது. இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இப்ப இன்சூரன்ஸ்ல வந்து கஸ்டமர்ஸ் வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, ஓகே ஒரு மோட்டோ இன்சூரன்ஸ் ஒண்ணு பார்க்குறாரு. ஸோ, அப்ப அந்த மோட்டோ இன்சூரன்ஸ் ரிலேட்டடா அவர் வந்து என்னென்ன விஷயங்கள வந்து கன்சிடர் பண்றாரு. ஸோ, அவருக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும். ஸோ, அப்படி ஒரு என்ன சொல்றதுன்னா, அந்த ஒரு மெத்தட்ல வந்து கொண்டு வரது அந்த குக்கீஸ் டெக்னாலஜின்னு சொல்லி சொல்றோம். இப்ப நாங்க பாருங்க, இப்போ ஒரு Facebookல எதுலயாவது ஒரு ஷூ ஒண்ணு பார்த்தா, திரும்ப அந்த ஷூங்கள் தான் நெறைய வந்து கொண்டே இருக்கும் எங்களுக்கு. ஸோ, அதுதான் அந்த கூக்கி குக்கீஸ் டெக்னாலஜின்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து டைனமிக்ஸ் இமெயில். சரி, அந்த டைனமிக் இமெயில்னு சொல்லி சொன்னா, அதாவது ஆட்டோமேஷன போல வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இந்த மெயில வந்து யூஸ் பண்றது தான் இந்த டைனமிக் இமெயில்னு சொல்லி சொல்றது. அப்ப அதாவது வந்து மின்னஞ்சல உருவாக்க முடியும். அடுத்தது வந்து ஃபோர்காஸ்டிங்க எங்களுக்கு செய்ய முடியும். சரியா? அது என்ன இப்ப மார்க்கெட்டிங்ல வந்து இப்ப என்னென்ன மாரியான ஃபோர்காஸ்ட் நடந்திருக்கு. ஸோ என்னென்ன மாரி விஷயங்கள் வந்து எதிராகி இருக்குதுன்னு சொல்லி. சரியா? ஸோ அப்ப இது இந்த என்ன சொல்றது? இந்த டைனமிக் இமெயில் வந்து இப்ப எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து என்ன விஷயத்த வந்து நாங்க சொல்றோமோ, அந்த விஷயத்த வந்து சரியா அக்யூரேட்டா அந்த பெர்சன்ட்ட வந்து எங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா இருக்கும். ஓகே. ஸோ உதாரணத்துக்கு வந்து சந்தைப்படுத்தல் அதாவது வந்து என்ன சொல்றது? சந்தைப்படுத்தல பொறுத்தளவுல வந்து பெரிய அதாவது என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, வாடிக்கையாளர் வந்து ஒரே மாதிரியாக வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட வந்து பிராண்ட்ஸா இருக்கலாம், அவங்களோட வந்து என்ன பில்லிங்ஸ் பவரா இருக்கலாம். அது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து அப்படி இருக்கக்குள்ள வந்து, நாங்க அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் எங்களுக்கு வந்து அந்த மின்னஞ்சல அனுப்பிக் கொள்ளலாம். குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் எங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன வந்து ப்ரொவைட் பண்ணணும்னா, அப்படி கூட செய்யலாம். ஓகே. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த டைனமிக் இமெயில் வந்து யூஸ் பண்ணப்படுது. சரியா? ஒரு குறிப்பிட்ட செய்திய வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கான பிரிவினருக்கு மட்டும் தான் அந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸ் அனுப்பணும்னா, ஸோ அந்த கஸ்டமர் இப்போ உதாரணத்துக்கு இப்போ அவர்ட்ட வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு. ஸோ அவர் பேமெண்ட் பண்ணாத கஸ்டமருக்கு வந்து ரிமைண்ட் பண்றாரு. ஸோ அப்ப நாங்க அதுல வந்து பார்த்து பேமெண்ட் பண்ணாத கஸ்டமர்ஸ் யாரோ, ஸோ அவங்களுக்கு தான் அந்த ரிமைண்ட் போற மாரி செஞ்சு கொள்ளலாம். மெத்தட் தான் வந்து இந்த குக்கீஸ் டைனமிக் இமெயில்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்ஸ். அந்த மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்ஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இதுல இந்த நுட்பம் வந்து வாடிக்கையாளர் வந்து என்ன செய்யணும்னா, அவங்கள தொடர்பு கொள்ளக்கூடிய மாரி, அதாவது வந்து அவங்களோட முயற்சிகள வந்து அ டச் பண்ணக்கூடிய மாரி வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ அப்ப
இப்ப நாங்க வந்து இதுல இந்த மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்ஸ்ல வந்து மெயினா வந்து என்னென்ன இருக்குன்னு சொன்னா, இந்த HubSpot இருக்கு. யூசிங் பெட்ரோல் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர், Oracle அ வித் ஆன் ப்ராப்ட். அடுத்தது வந்து த்ரோஸ் த எட் ரோ. ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் தான். எதுக்கு கீழ வர அப்ளிகேஷன்? இந்த மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்ஸ்க்கு கீழ வர அப்ளிகேஷன். இந்த என்ன சொல்றது? முதலாவது இந்த HubSpotன்னு சொல்லி சொல்றது வந்து, அதாவது வந்து சந்தைப்படுத்தல்ல வந்து இந்த காப்பீட்டு நிறுவனங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதா இருக்க கருவி தான் வந்து இந்த அந்த HubSpotன்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து எங்களுக்கு தேவையான தரவுகள், நுண்ணறிவுகள்லாம் வந்து நாங்க என்ன செய்யலாம்ன்னு சொல்லி சொன்னா, சர்ச்சிங் இன்ஜின் ஆப்ஷன் அதுதான் SEO சர்ச்சிங் ஆப்ஷன்ஸ் மூலமா வந்து நாங்க அத அனலைசிஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன செய்யலாம்ன்னு சொல்லி சொன்னா, அந்த சந்தைப்படுத்தல் பிரச்சாரங்கள செய்றது, ஸோ நிறுவனத்துக்கு உதவ முடியும்ன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சொல்லலாம். அடுத்தது வந்து மெனி பிசினஸ் அண்ட் பிராண்ட் எம்ப்ளாயி. அதாவது வந்து பல வணிகங்கள் பிராண்ட் வந்து மொபைல் மார்க்கெட்டிங் மற்றும் பல்வேறு இன்கம் ஏர்ன் பண்றதுல வந்து அ மார்க்கெட்ட வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணக்குள்ள வந்து நாங்க இந்த கிளவுட் அடிப்படையில வந்து மார்க்கெட் ஆட்டோமேஷன்ஸ்ல வந்து இந்த என்ன சொல்றது? யூஸ் பண்றது எப்படி? ஸோ அது சம்மந்தமா வந்து அந்த செய்திகள வந்து நாங்க வழங்கக்கூடியதா இருக்கும். ஓகே. இந்த கிளவுட் மூலமா வந்து நாங்க எப்படி மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ வந்து கொண்டு போறோம். மார்க்கெட்டிங் ஃபங்ஷன்ஸ் வந்து எப்படி சக்சஸ் பண்ண போறோம்ன்னு சொல்லி. ஓகே. அடுத்தது வந்து யூசிங் பெர் டாட். அதாவது யூசிங் ஓகே. அதுக்கு முன்னுக்கு Oracle இருக்கு. Oracle கடைசியா இருக்கு. யூசிங் பெர் டாட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க நார்மலா சொல்றது வந்து, அதாவது வந்து 1 மினிட். ஓகே. இந்த பாராடாட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து என்ன சொல்லலாம்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஆ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கொள்றது. அதாவது வந்து சந்தைய வந்து விரிவுபடுத்துறது. சந்தைய வந்து சேஞ்ச் பண்ணி மார்க்கெட்ட வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்றது. ஸோ அதுக்காக வந்து நாங்க என்ன ஆப்ன்னு சொல்லி சொன்னா, இந்த மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்ஸ் கீழ வர வந்து நாங்க இந்த போடர் டேப்ப வந்து யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு வகையான அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நாங்க பயன்படுத்துற நோக்கம், சிட்யூவேஷன்ஸ், பயன்படுத்துற நபர், ஸோ ஃபங்ஷன்ஸ் ஸோ அதுக்கமே வந்து எல்லாம் மாறுபடும். அடுத்தது வந்து Oracle. இந்த Oracleன்னு சொல்லி சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா அதாவது இது வந்து ஒரு கிளவுட் அடிப்படையிலான வந்து ஒரு மார்க்கெட்டிங். அதாவது வந்து கிளவுட் அடிப்படையிலன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, இப்ப நாங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து கிளவுட்ல வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, அதே அந்த என்ன சொல்றதுன்னு சொன்னா, அந்த கிளவுட் அப்ளிகேஷன். ஸோ அந்த என்ன சொல்றோம் கிளவுட் ஃபோன் யூஸ் பண்ற ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்றது இருக்கணும். ஸோ அதே மாரி தான் வந்து இப்ப இந்த இதுல இந்த Oracle எக்ஸ்ப்ளோர்ட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து அதாவது வந்து கிளவுட் அடிப்படையில வந்து தான் இந்த மார்க்கெட்டிங்ல வந்து டிசிஷன் எடுக்கிறது, பொருள் வாங்குறது, அடுத்தது பொருள திருப்பி குடுக்குறது. ஸோ அந்த மாரி எல்லா விஷயமும் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த மார்க்கெட்டிங் பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஸோ அதுதான் வந்து நாங்கன்னு சொல்லணும். ஓகே. அடுத்தது வந்து இந்த வித் ஆன் ஃபோர்ட்ன்னு சொல்லி சொல்றது என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இது ஆட்டோமேஷன்ல வந்து ஒரு ஸ்கில்ஸ வந்து எங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ அதாவது வந்து அதாவது வந்து இந்த என்ன சொல்றது? வாடிக்கையாளர்கள வந்து அவங்கள வந்து நிர்வகிக்கிறதுக்கு, அந்த என்ன சொல்றது? வாடிக்கையாளரோட கனெக்டிவிட்டிய வந்து உருவாக்குறதுக்காக வந்து மேற்கொள்றதுக்காக தான் வந்து நாங்க இந்த வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து நாங்க கிரியேட் பண்ண முடியும். சரியா? ஸோ நார்மலா வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து மெயினான ஒரு 4 அப்ளிகேஷன் போட்டாலும் ஓகே. ஓகே. ஸோ இந்த இதுலயும் வந்து இந்த வெப் அண்ட் அப்ளிகேஷன் பர்சனல் ஸோ சேம் அப்ளிகேஷன்ஸ்ங்க தான். ஸோ உங்களுக்கு வந்து எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து சூட் ஆகுதோ, அந்த அப்ளிகேஷன்ஸ்ங்கள வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, நாங்க அதுக்கு இன் ஃபியூச்சர் மார்க்கெட்க்கு இந்தந்த அப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாலே ஓகே.
இதுல வந்து அந்த 2வது கொஸ்டின் மட்டும் தான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. அது மத்தபடி டவுட்ஃபுல் மீன்ஸ் 2வது கொஸ்டின் மட்டும் தான் நீங்க சிந்திச்சு எழுத வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த 1வது வந்து 3வது கொஸ்டின் வந்து நீங்க வந்து காமனாவே எழுதலாம். ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ 3வது கொஸ்டினுக்கு வந்து நீங்க அந்த என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வந்தா சக்சஸ் ஆகலான்னு சொல்லி நீங்க அங்கன மென்ஷன் பண்ணீங்க. ஸோ 2வதுல தான் வந்து நீங்க தெரிவு செஞ்ச ஸ்பெசிஃபிக்கான ஆர்கனைசேஷன்ல அதுலயும் உங்களுக்கு வந்து காமனா எழுதிக் கொள்ளலாம். அதாவது வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து காமனா எழுதிக் கொள்ள முடியும். அந்த சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் வந்து மட்டும் தான் வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, கொஞ்சம் அந்த ஆர்கனைசேஷனோட வந்து ரிலேட்டட் ஆகுற மாரி எழுதக்கூடியதா இருக்கணும். ஓகே. ஸோ இவ்வளவு தான். ஸோ இந்த அசைன்மென்ட்க்கான நான் ஆன்ஸர்ஸ ப்ரொவைட் பண்றேன். ரெக்கார்டிங்கையும் ப்ரொவைட் பண்றேன். ஓகே. தேங்க் யூ.